சைக்காலஜி கிளாஸ் போனவாங்க கொஞ்சம் டச் வச்ச மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. சரி, இந்த ஒரு கிளாஸ் எடுத்துருவோம்னு தான் இப்போ இதை மெயினாக எடுக்கிறோம். ஸோ இம்யூனாலஜி பொறுத்தளவு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் before the what are the topic we are completed. Simply the specific and the non-specific immune mechanism, innate and acute immunity, different two types of immunity, and what is mean by antigen, hapten, and adjuvant, that is called antigenic determinant. That everything we are very detailedly we are discussed. And immunology la particular antibody, that is called immunoglobulin. The structure of immunoglobulin, types of immunoglobulin also we are discussed, and allotype and immune system, and very detailedly we are discussed in the lymphoid organs. So the last class வந்து lymphoid organ தான் ரொம்ப டீடைலா பார்த்தோம். அதுல பர்టిక్యులரா அதுக்கு முன்னாடி வந்து T cell B cell இப்போ நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். அதை பத்தி அதுல இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ், செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆல்சோ we are discussed. ஸோ இதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் வந்து இம்யூன் காம்பனன்ட் செல்ஸ். அந்த மாதிரி சிலபஸ்ல டைட்டில் இல்லையா சார், இம்யூன் காம்பனன்ட் செல்ஸ் அப்படின்னு டைட்டில் இல்லையா அப்படின்னு நினைக்க கூடாது. ஸோ அது ஃபுல்லாவே எதுல வந்துடும்னா இந்த மேக்ரோஃபேஜ், டி செல், பி செல், நெக்ஸ்ட் டென்ட்ரிக் செல்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல் நிறைய, ஈவன் தட் லிம்ஃபாய்ட் செல்ஸ், எவ்ரி திங்ஸ், ஈவன் தட் இன்டர்லூக்கிங், சைட்டோகைனின், காம்ப்ளிமெண்ட்ஸ், major histocompatibility molecules, as well as myeloid cells. So இந்த மாதிரி நிறைய lymphoid cells, இதுல B cells, T cells, so that everything under that immune component cells கீழ வரக்கூடியது. சரியா? So these are the important points. Now we are very detailedly we are going to discuss about that immune component cells and related about that some tissue, that is associated tissue, page number 90, page number 90, immunity, particularly part 1, unit 8, part 1. So இதுல வந்து immune component cells டைரக்டா நம்ம சிலபஸ் இல்லாட்டாலும் அங்கங்க உள்ளதா ஒரே ஹெட்டிங் டைட்டிலுக்குள்ள கொண்டு வரோம். சரியா? So immune component cells and associated tissue. What is immune component cells? நம்ம சிலபஸ்ல immune component cells ன்னு சொல்லும்போது சார் நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒயிட் போர்டு உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். இல்ல ஏதாவது இஷ்யூ இருந்தா சொல்லுங்க, இல்ல நான் கண்டினியூ பண்ணுவோம். இந்த இம்யூன் காம்பனன்ட் செல்ஸ்ல மெயினா நம்ம வந்து என்ன சொல்றோம்? எஸ், நோ இஷ்யூஸ் சார். ஓகே thank you. T cell and B cells, இத மெயினா T cells and B cells. ஓகே, அண்ட் நம்ம சிலபஸ்ல உள்ளது நான் டச் பண்றேன், எக்ஸ்ட்ராவும் சொல்லுவேன். நம்ம என்ன சிலபஸ் தாண்டி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுவேன். T cell, B cell, அத செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஆன்டிபாடி ஆர் ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல வந்து மேக்ரோஃபேஜஸ் இருக்கும். மேக்ரோஃபேஜ் தனியா டைட்டிலே இருக்கு. சரியா? மெயின் அந்த 3 டைட்டில் தான் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்னா மேக்ரோஃபேஜ் நம்ம சிலபஸ்ல இருக்கும், மேக்ரோஃபேஜஸ். சரியா? அண்ட் நேச்சுரல் கில்லர் செல்ஸ், NK செல்ஸ். நான் அடுத்தது என்ன சொல்லணும்னா மேஜர் MHC செல்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ், சைட்டோகைனின் ஆர் இன்டர்லூக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாமே இந்த இம்யூன் காம்ப்ளெக்ஸ்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான செல்ஸ் தான். ஸோ இதுல நீங்க பேஜ் நம்பர் 91ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க, மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 91 பாருங்க. ஸோ இது எல்லாமே இம்யூன் காம்பனன்ட் செல்ஸ் தான். ஒரு ஸோ காமன் சார் அன்மியூட் பண்ணுங்க. த காமன் மைலாய்டு ப்ரோஜென்டான், அது மாதிரி லிம்ஃபாய்டு. The myelin சொல்லும்போது mostly this everything are WBC related. Page number 91 நான் சொல்ல page number 91ல பாருங்க. அதுல WBC உங்களுக்கு தெரியும், மெயினா வந்து ஈஸ்னோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில், ஸோ அண்ட் மோனோசைட்ஸ். இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது ஃபுல்லாவே கிரானுலோசைட்ஸ், பர்டிகுலரா WBCல உள்ளது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். WBC எல்லாமே எதுக்கு ரிலேட்டடானா டிஃபென்ஸ் ரிலேட்டடா உள்ளது. இதுல மோனோசைட்ஸ் தான் என்னவா மாறும்னா மேக்ரோஃபேஜா மாறும். பேஜ் நம்பர் 91ல நான் சொல்ல டயக்ராத்தை மட்டும் பாருங்க, வேற ஒன்றும் பார்க்க வேண்டாம். ஓகே, அது மேக்ரோஃபேஜ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி மெகா கேரியோசைட்ஸ், அதுல வந்து நிறைய பிளட் பிளேட்லெட்ஸ், பிளட் கிளாட்டிங்க்கு ரொம்ப ரிலேட்டடா உள்ள விஷயங்கள். சரியா? ஸோ இதுல இருந்து காமன் அடுத்த மைலாய்டுல இருந்து லிம்ஃபாய்டு செல்ஸ் நிறைய இருக்குது. அதுல வேற ரிலேட்டடா என்னென்ன செல்ஸ், அதுல லிம்ஃபாய்டுல மெயினா அந்த 2 செல்ஸ் தான் சொல்லுவோம். ஒன்னு T செல், இன்னொன்னு B செல்ஸ். சரியா?
அதுல ஸ்டெம் பர்டிகுலர் இதுல எங்க இருந்து வரும் சார்னா ஸ்டெம் செல்ஸ் தான், ஹெமட்டோபயாட்டிக் ஸ்டெம் செல்ஸ். ஸோ காமன்லி இந்த இதுல இருந்து ஹீமோ அப்படின்னு சொன்னாவே பிளட் செல்ஸ். அப்ப ஸ்டெம் செல்ஸ்னா பிளட் செல்ஸ் நெட்டது இதுல மெயினா ஆர்பிசி, காமன் ஆர்பிசி ஃபார்மேஷன், எரித்ரோசைட் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் அதுல கீழே டென்ட்ரிக் செல்ஸ், அதுல ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் போட்டுனா அதுல ஃபார்ம் ஆகலாம், அந்த ஒரு இதுலதான் சொல்றாங்க. நேச்சுரல் கில்லர் என்கே செல்ஸ், ஏபிசி செல்ஸ். சரியா? அண்ட் இதுலதான் மெயினா வந்து நம்ம CD4 CD8 செல்ஸ் அண்ட் பி செல்ஸ். பி செல்ல இருந்து தான் பாருங்க ஆன்டிபாடின்னு சொல்லியிருப்பாங்க. பி செல்ஸுக்கு கீழே பி செல்ஸ்ல இருந்து தான் that antibody will be synthesized அப்படின்னு சொல்லுவாங்க. So formed into that. So அதுல பாருங்க பிளாஸ்மா செல்ஸ் அப்படின்னு போட்டுமா ஆல்மோஸ்ட் டெர்மினல் ஸ்டேஜ். ஏன்னா சப்போஸ் நான் இந்த ஆன்டிபாடி நடத்தும் போது சொல்லியிருக்கேன், ஆன்டிபாடி வேர் ஆக்சுவல் பி சிந்தசைஸ் அப்படின்னு கேட்டா பிளாஸ்மா செல் தான் ஆன்சர் கரெக்ட். ஏன்னா டிஓட இந்த எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, பிளாஸ்மா செல்ஸ். சப்போஸ் அப்படி இல்லைன்னா பி செல்ஸ் நீங்க அடுத்த ஆப்ஷன் கேட்டுங்க. சரியா? ரைட். இது வந்து இந்த டயக்ராம் என்ன சொல்ல வரும்னா, ஒரு என்னென்ன காம்பனன்ட்ஸ் ரிலேட்டட் அபவுட் தட் இம்யூன் காம்பனன்ட் செல்ஸ் இருக்கு, அதுக்கு ரிலேட்டடா உள்ள டயக்ராம் தான் வேற. இப்போ நம்ம இதுல உள்ள விஷயங்கள் ஃபுல்லா கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். இதுல மெயினா இதுல ஒரு 6 செல்ல தான் ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த டயக்ராத்துல இருக்கு லிம்பாய்டு டிஷ்யூ, மைலாய்டு. லிம்பாய்டுனா லிம்பாட்டிக் செல்ஸ்ல உள்ள செல்ஸ் ஃபுல்லா. மைலாய்டு செல்ஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம். அது மாதிரி எரித்ராய்டு ப்ரோஜென்டார் செல்ஸ், இது வந்து ஆர்பிசி ஃபார்மேஷன் வருது. எம்கைட்ஸ் மாலிகூல்ஸ் சார் மீட் பண்ணுங்க சார். அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் சைட்டோகைனின். சைட்டோகைனினுக்கு தான் இன்னொரு பேர் இன்டர்லூக்கிங். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல மெயினா இந்த இந்த மூணுமே நம்ம சிலபஸ்ல எக்ஸாக்டா இருக்கும். சிலபஸ் டைட் இல்ல, அவை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுல ஏற்கனவே பி செல் டி செல்ஸ் பத்தி டீட்டெயிலாவே பார்த்திருக்கோம். இருந்தாலும் இந்த செல்ஸ்ல ரிலேட்டடா என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லிம்பாய்டு செல்ஸ், யூ நோ வெரி வெல், the lymphocytes are produced by bone marrow. lymphocytes வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகும்னா போன் மேரோல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ரைட். கொஞ்சம் தேவையில்லாம அன்மியூட் ஆகக்கூடாது. சரியா? மைக் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. கோஹோஸ்ட் கொஞ்சம் பாத்துக்கோங்க சார், வாட்ச் பண்ணிக்கோங்க கோஹோஸ்ட். சோ இதுல லிம்பாய்டு செல்ஸ் வந்து ஏபிசினா ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் தானே சார்? இப்ப எஸ் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல், ஆன்டிபாடி ஃபார்மிங் செல்னு கொடுத்திருக்காங்க சார். அது ஆன்டிபாடி ஃபார்மேஷனுக்காக நம்ம அப்ரிவேஷன் நம்ம சொல்லுவோம். ஜெனரலா ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் தான் சொல்லுவோம். இங்க வந்து அந்த அப்ரிவேஷன் வரக்காக அப்படி போட்டிருக்காங்க. சரியா? அது வேற ஒன்று. ஆன்டிபாடி ஃபார்மிங் செல்ஸ் தான் ஏபிசி, அதுல இருந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்றோம். பி செல்ல இருந்து ஏபிசி வரக்கூடியது. அது என்ன டீட்டெயிலா ஃபுல்லா இங்க சொல்லலாம். எஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ் எல்லாமே நடத்துவோம் மிஸ். நான் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன், ஒன்னொன்னா சொல்லுவேன் நான். ரைட். நேச்சுரல் கில்லர் செல்ஸ் என்ன நேச்சுரல் கில்லர் செல்ஸ். சரி. ஸோ நெக்ஸ்ட் லிம்பாய்டு செல்ஸ் பொறுத்தளவு இதுல வந்து லிம்போசைட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த போன் மேரோ. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், போன் மேரோல தான் மெயினா போன் மேரோ இருக்கு பாத்தீங்களா? இந்த போன் மேரோல தான் என்னென்ன ஃபார்ம் ஆகும்னு சொல்லிருக்கேன். 2 இது, ஒன்னு வந்து டி செல், இன்னொன்னு பி செல். பட் இந்த பி செல் வந்து போன் மேரோலயே சிந்தசிஸ் ஆகும். நெக்ஸ்ட் போன் மேரோலயே என்ன செஞ்சிரும், மெச்சுரேஷன் நடக்கும். தட்ஸ் வை we are kept the name B cells. பட் இந்த டி செல் வந்து சிந்தசிஸ் வந்து போன் மேரோ, மெச்சுரேஷன் எங்க சார்னு சொன்னா தைமஸ். சரியா? சோ மெச்சுரேஷன் டைம், அதுக்காக we are kept the name T, thymus cells. So the originate from that bone marrow, from that hematopoietic stem cells. ஹெமட்டோனா blood cells, மூளை தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, தண்டு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெம் செல்ஸ் நம்ம சிலபஸ் எல்லாம் ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் கிடையாது, அப்படி யூஜி சிலபஸ்லோட உண்டு. அதே மாதிரி சிலபஸ் மாறும்போது ஸ்டெம் செல்ஸ் அந்த டைட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, பார்ப்போம். இப்போதைக்கு அது நான் ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப டீட்டெயிலா சொல்லல, அப்படி மாறினா நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ தட் இம்மெச்சூர் பி செல்ஸ் ஆஃப்டர் தட் நிறைய வந்து இதுல இந்த லிம்போசைட்ஸ்ல வந்து மெயினா போன் மேரோல இருந்து டி செல் அண்ட் பி செல். வேற என்ன சார் லிம்பாய்டு ஆர்கன்ஸ், லிம்பாய்டு செல்ஸ் இருக்குன்னா நான் ஏற்கனவே சொல்றேன், அந்த என்கே செல்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ், என்கே செல்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அதுவும் அதுல அந்த கேட்டகரியில வரக்கூடிய இதுதான். அண்ட் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ், அந்த கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்களா, அது என்ன சார் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல், ஏபிசி. கொஞ்ச நேரம் கூட டவுட் கேட்டீங்க பாருங்க.
ஸோ ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்னு சொன்னாவே இதுல நிறைய சொல்லலாம். ஆன்டிஜன் பிரசன்டிங்ல ஒரு காமனா உள்ள ஒரு டைட்டில் தான் இது. டென்ட்ரிக் செல்ஸ், அதுமாதிரி இன்டர் டிஜிட்டல் செல்ஸ், லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ், அதுமாதிரி கெரட்டோசைட் செல்ஸ். ஸோ இது எல்லாமே சொல்லலாம் நம்ம. அதுல மெயினா வந்து பேஜ் நம்பர் 91ல அந்த டயக்ராம் ஃபிகர் நம்பர் 1ல இருக்கும், நீங்க பாருங்க. இதுல மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பி செல்ஸ். பி செல்ஸ் சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். பி செல் சொன்னாவே ஆன்டிபாடி ஞாபகம் வந்துடணும், ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ஞாபகம் வந்துடணும். ஸோ எங்க சார் ஆரிஜினேட் ஆகும்? கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், பி செல் வில் பி ஆரிஜினேட்டட் இன் தட் ஃப்ரம் போன் மேரோ. அது போன் மேரோல எங்க? ஹெமட்டோபயாட்டிக் ஸ்டெம் செல்ஸ். ஸோ மெச்சுரேஷன் ஆல்சோ போன் மேரோ இட் செல்ஃப். ஆஃப்டர் தட் எக்ஸ்பிரஸிங் த சர்ஃபேஸ், பர்டிகுலரா IgM, immunoglobulin M antibody, it become a mature B cells அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பேஜ் நம்பர் ஐ திங்க் ஃபிகர் நம்பர் 2 இல்லைன்னா பேஜ் நம்பர் 93ல பாருங்க. பேஜ் நம்பர் 93ல பி செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் சர்ஃபேஸ் ரெசெப்டார். நீங்க பி செல் நம்ம படிச்சிருப்போம். பி செல் எப்படிதான் இருக்கும், டி செல் படிச்சிருக்கோம். டி செல் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரியுங்களா? அதுதான் அது. பேஜ் நம்பர் 93ல பாருங்க, ஒரு பி செல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக்சர் கூட இருக்கான பாக்குறேன். The macrophage is monocytes. Yes. Excuse me, sir. சொல்லுங்க மிஸ். சார், நீங்க பி செல் சொன்னே ஞாபகம் வச்சுக்கணும்னு 2 பாயிண்ட் சொன்னீங்களே சார், ப்ளீஸ் அது மட்டும் சொல்றீங்களா சார்? Humoral mediated immunity and or antibody mediated immunity. Thank you so much, sir. ஓகே மேம். சரி, இதுல பி செல் டயக்ராம்ல மோனோசைட் மேக்ரோஃபேஜ் தான் இருக்கு. சரி, ஆல்மோஸ்ட் இந்த மேக்ரோஃபேஜ் பி செல்ஸ் கொஞ்சம் மேக்ரோஃபேஜ் அந்த இந்த ரிலேட்டடா தான் உள்ள. நீங்க டயக்ராம் பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 93ல பாருங்க. 93ல. ஸோ ஆக்சுவலா ஃபிகர் நம்பர் 2, பி செல் கண்டெயின் a lot of antigen receptors and surface marker. அது என்ன சார் சர்ஃபேஸ் மார்க்கர்? புதுசா சொல்றீங்களா? சிடின்னு சொல்றோம் தெரியுமா? இந்த சிடினா சர்ஃபேஸ் மார்க்கர். அது என்ன சார் சிடி? அதை நான் பின்னாடி சொல்லிட்டு ஒரு ஆன்டிபாடி, அதை நான் சொல்லிட்டேன். பி செல்னாவே ஆன்டிபாடி ஞாபகம் வந்துருன்னு சொல்லிட்டேன். அப்ப இது சுத்தி என்னென்ன இருக்கும் சார்? அதை பேஜ் நம்பர் 93ல பாருங்க. அந்த டயரத்துல நிறைய சிடின்னு இருக்கும் பாருங்க. அவ்வளவு சர்ஃபேஸ் மார்க்கர் இருக்குமா? ஆன்டிஜன் ரிசெப்டார் as well as சர்ஃபேஸ் மார்க்கர். சிடி இன் ஹியூமன் பி செல்ஸ். அதுல எவ்வளவு ஒரு பி செல்ஸ்ல என்னென்ன சிடி எல்லாம் இருக்குன்னு பாருங்க. சிடி 19, 20, 40, 22, 72, 5 இவ்வளவு விஷயம் இருக்குது. ஒரு பி செல் அப்படின்னு பார்க்கும்போது the B cell will be it's switching the main of B cell சொன்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா இன்னொரு IgM ஆன்டிபாடி ஞாபகம் வரும். It's a class to the IgM immunoglobulin அது mu அப்படின்னு சொல்றது IgM. So B cells will be transcript that RNA from that 5 types of antibody. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், IG என்னன்னு சொன்னேன். தட் இஸ் ஆன்டிபாடிக்கு இன்னொரு நேம் தான் இன்டர்நேஷனல்ல. சரியா? அப்ப பி செல்னு என்னன்னு சொன்னேன்? பி செல்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆன்டிபாடி ஞாபகம் வரணும்னு சொல்லிட்டேன். பி செல்னாலும் ஆன்டிபாடி ஞாபகம் வரணும், இம்யூனோகுளோபினாலும் ஆன்டிபாடி ஞாபகம் வரணும். அப்ப the B cells will be transcript that RNAs from the synthesis of the 5 type of antibody. ஏற்கனவே இதுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஆன்டிபாடி நடத்தும் போது 5 type of antibody. So on the base of that heavy chain we are classified into the game D அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னேன். game D. That's a gamma, alpha, mu, epsilon, delta. This is a immunoglobulin உடைய 5 type. This immunoglobulin we are called as isotype. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சார். இந்த வேர்டு இந்த ஐசோடைப் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை வந்து ரொம்ப அல்லோடைப். ஆனா நம்ம சிலபஸ்ல ஐசோடைப் இருக்காது, அல்லோடைப் இருக்கும். இருந்தாலும் ஏன் இது ஐசோடைப்னா சொல்றோம்னா பி செல்ஸ்ல இருந்து அந்த எல்லாமே அந்த பேஸ் ஆஃப் தட் and the base இல்லனா and the base of that immunoglobulin heavy chain we are classified into the 5 types. Okay, right. So இது இப்போதைக்கு ரொம்ப டீடைலா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல இது போகும் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், ஐசோனா சேம் நம்ம சொல்லலாம். ஆமா, சேம் தான். ஐசோனாவே சேம், ஒரே மாதிரி இருக்கும் இம்யூனோகுளோபின். அது இது எல்லாமே ஆன்டிபாடி தான். இது எல்லாமே எங்க இருந்து சிந்தேஸ் ஆகுதுன்னா அந்த பி செல்ஸ்ல இருந்து சிந்தேஸ் ஆகுது. அந்த மீனிங்ல சொல்ல வர்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது.
அதான் ஐசோடைப்னு சொல்றோம். ரைட். ஸோ செகண்ட் ஒன் இப்போ வந்து நம்ம மெயினா பி செல் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பி செல் பார்த்தோம். செகண்ட்ல என்ன பார்க்க போறோம்னா பிளாஸ்மா செல்ஸ். பிளாஸ்மா செல்ஸ் சரியா? பிளாஸ்மா செல்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் பிளாஸ்மோசைட் அப்படின்னு. ஸோ இது வந்து ஃபிகர் நம்பர் 3 பேஜ் நம்பர் 94ல பாருங்க. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பிளாஸ்மா செல்ஸ் பத்தி பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதான் இது. ஸோ ஆக்சுவலா பி செல் அப்படின்னு சொன்ன உடனே பி செல் ஆஃப்டர் தட் என்கவுண்டர்டு வித் தட் ஆன்டிஜன், ஒரு ஆன்டிஜனோட ஜாயின் பண்ணும்போது வித் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆன்டிபாடி இட் பிகம் ஆக்டிவேட்டட். ஃபர்ஸ்ட் இன்ஆக்டிவா தான் இருக்கும் பி செல். ஒரு ஆன்டிஜனோட ஜாயின் பண்ணும்போது தான் பி செல் வந்து ஒரு ஆன்டிஜனோட ஜாயின் பண்ணும்போது தான் என்னவா ஆயிரும்னா ஆக்டிவேட் ஆயிருமா. சரியா? ஆக்டிவேட்டட் அண்ட் இட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு தி பிளாஸ்மா செல்ஸ். இது வந்து என்னவா மாறும்னா பிளாஸ்மா செல்ஸா மாறும். இப்ப these B cells will be அப்பதான் வந்து இந்த B cell வந்து கரெக்டா ஆக்டிவ் ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. ஒர்க் ஆகும்னு என்ன மீனிங் சொல்ல வரீங்கன்னா it will be combined with antigen and it will be neutralized or it will be killed. That page number 94ல பாருங்க. அந்த டயரத்தை மட்டும் பாருங்க, வேற ஒண்ணு பெருசா எல்லாம் பார்க்க வேண்டாம். சும்மா the antigen induced B cell cycle அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அப்ப B cell cycle வந்து ஒரு ஆன்டிஜன் வரக்கூடிய ஆன்டிஜன் வந்து அந்த B cells-ஓட சேர்ந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் மாதிரி தான் நடந்து நம்மளுக்கு நிறைய மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் த செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அது ஒரு முக்கியமான ரோலா இருக்கும். அதை பிளாஸ்மோசைட்னாலும் பிளாஸ்மா செல்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான் சார். பேஜ் நம்பர் 94 கீழே இருப்பாருங்க. அதுல சம் டைப் ஆஃப் த செல்ஸ் வந்து மெமரி செல்ஸாவும் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்ததுக்கு யூஸ் ஆகிறதுக்கு நம்பர் ஆஃப் காப்பீஸ் நிறைய உருவாக்குறது தான், வேற ஒன்றும் அந்த டயரக்ட்ல பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? சொல்ற ஏரியா மட்டும் பாத்துக்கோங்க. நீங்க மெட்டீரியல் ஃபுல்லா அந்த பேஜ் நம்பர் 95 எல்லாம் பார்த்தா அப்படியே தலை சுத்தும். இது என்ன படிக்கிறது, வெறும் பேராவா இருக்கு. பயப்படக்கூடாது. நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் சொல்ற ஏரியாவை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மற்றதை ஒரு இடம் ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். அதுக்கு மேலாம் கொஸ்டின் வராது. சரியா? ரைட். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டி செல். இப்போ பி செல் பார்த்தோம், அடுத்து பிளாஸ்மா செல்ஸ் பார்த்தோம். மூணாவது என்ன பார்க்க போறோம்னா டி செல் பார்க்க போறோம். டி செல். ஸோ டி செல் அப்படின்னாவே தைமஸ் ஞாபகம் வந்துடணும். டி செல்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஈவன் தட் நான் மெயினா என்ன சொன்னது, டி செல் சொன்னோன்னே செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி தான் ஞாபகம்னு சொல்றேன். பட் இட் மேபி இட் வில் பி ப்ரொவைட் தட் ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டியும் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்றாங்க டி செல்ஸ். பட் மெயினா யாருன்னு கேட்டா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி தான் மெயின் ரோல். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி தான் வரும். சரியா? ரைட். ஸோ த டி செல்ஸ் இட்ஸ் ஆக்சுவல் ஹைப்பர் ஜென்ரலி டி செல்ஸ் பத்தி நம்ம வேற என்ன டீடைல்ஸ், இட்ஸ் ஆரிஜினேட் ஏற்கனவே சொன்ன கதையே தான். த ஆரிஜினேட் ஃப்ரம் த போன் மேரோ அண்ட் கேரிட் பை த பிளட் வெசல்ஸ் இன்டு எங்க போகும்? தைமஸ். போன் மேரோல இருந்து ஆரிஜினல் போன் மேரோ எங்க போகும்? தைமஸ்க்கு போகும். சரியா? எங்க போகும்னா தைமஸ். ஓகே. சோ அப்ப தைமஸ்ல தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், இட் வில் பி மெச்சூர். தைமஸ்ல என்ன ஆகும்? மெச்சூர் ஆகும். சோ த மெச்சூர் டி செல்ஸ். அப்ப மெச்சூர் டி செல்ஸ் த ஸ்பெசிபிக் லாட் ஆஃப் சிடி மார்க்கர்ஸ், நிறைய சிடி மார்க்கர் இருக்கும். இந்த டி செல்ஸ் வில் பி டு ஹெல்ப் த கேட்டகரி. அதுக்கு தான் அது ஹெல்ப் பண்ணுது பாத்தீங்களா? அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னா டி ஹெல்பர் செல்ஸ். டி நல்லா கவனிங்க, டி ஹெல்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டி ஹெல்பர் செல்ஸ் ஆர் CD4 செல்ஸ். CD4 செல்ஸ். சரியா? டி ஹெல்பர் செல்ஸ் ஆர் CD4 செல்ஸ். ஸோ 5% ஆஃப் டி செல்ஸ், ஒரு 5% வந்து என்ன ஆகும்னா the T cells are மேக்சிமம், நல்லா கவனிங்க, அப்ரிவேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? இது டிசி இந்த மாதிரி அப்ரிவேஷன் கொடுத்துருவாங்க. இது சைட்டோடாக்சிக் செல்ஸ்னு அர்த்தம். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார் இது. நல்லா திரும்ப சொல்றேன் பாருங்க. முதல்ல இருந்தே சொல்றேன், ஏன்னா இதுல 2 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. CD4 CD8. ஓகேவா? ஒண்ணு வந்து என்னன்னா டி ஹெல்பர் செல்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது CD4 செல்ஸ் ஞாபகம் வந்துடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, CD4 செல்ஸ். ஓகேவா? அதே இது டிசின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்படின்னு என்னது? சைட்டோடாக்சிக் செல். சைட்டோடாக்சிக் செல் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்னா CD8 செல் ஞாபகம் வந்துடணும். இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் பெருசா ஒண்ணு வேண்டாம். சரியா? So the thymus will be differentiated the different kind of T cells. தைமஸ் வந்து நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், போன் மேரோல சிந்தசிஸ் ஆகும். மெச்சுரேஷன் எங்க? தைமஸ்.
ஆனா இந்த தைமஸ்ல வெறும் டி செல் மட்டும் கிடையாது, அதுல ஏகப்பட்டது இருக்கு. CD3, CD4, CD8 டி செல்ஸ், CD4 சரி, இதெல்லாம் இது பாத்துக்கோங்க. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு முக்கியமான ஏரியா ஒண்ணு இருக்கு சார். அது என்னன்னா, ஒரு நிமிஷம், that is CD4 cells. CD4 cells, it's recognized. ஏன்னா CD4, CD8 இது எல்லாமே ரெகனைஸ், ஆன்டிஜனை ரெகனைஸ் பண்ணணும். நல்லா வச்சுக்கோங்க. இல்ல மெட்டீரியல் அந்த ஏரியாவை நோட் பண்ண பண்ணிக்கோ, இல்ல ஹிண்ட் எடுத்துக்கோங்க. ரெகனைஸ் த ஆன்டிஜன் பெப்டைடு. இட் கிளப்ஸ் ஆஃப் மேஜர் histocompatibility class 2. சுதா மிஸ் என்ன வேணும்? சுதா தேவையில்லாம அன்மியூட் ஆகக்கூடாது. என்ன சொல்லுங்க. இன்னொன்னு, ஓகே, கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் சொல்றது நான் அதை பத்தி பின்னாடி டீட்டெயிலா சொல்லுவேன் நானு. சரியா? கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். இன்னும் ஒரே ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். சப்போஸ் உங்க பேக்ரவுண்ட்ல நான் பேசுறது தவிர ஏதாவது பேக்ரவுண்ட்ல சவுண்ட் கேக்குதா? எந்த சவுண்டும் கேட்கல. அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் நீங்க டவுட் கேட்க எலிஜிபிள். நீங்க பேசுறது மத்தவங்க, நீங்க பேசுறது மட்டும் தான் கேட்கணும். சரியா கேட்கல, பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு சவுண்ட் வருதுன்னு நீங்க பேசவே வேண்டாம். நீங்களாட்ட கிளாஸை மட்டும் கவனிங்க. நான் இது வந்து ஜென்ரலா தான் சொல்றேன், யாருக்கும் ஸ்பெசிபிக்கா சொல்லல. இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ரைட், லிசன். சோ அப்ப இதுல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். CD4 cells, CD4 cells அப்படின்னு சொன்னாவே இட்ஸ் ரெகனைஸ் தட் antigen peptide, the cluster of major histocompatibility, MHC class 2. சரியா? அடுத்தது CD8 cells of antigen are recognized antigen peptide. எதுக்குன்னா MHC class 1. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். இல்ல CSIRல நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். ஸ்லெட் CSIRல நீங்க ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. CD4 அப்படின்னு சொன்ன உடனே கிளாஸ் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. CD8னா கிளாஸ் 1. எப்பவுமே CD4 சொல்லி தான் 8 சொல்லுவோம். இங்க மட்டும் மாறி வரும். 1, 2 வந்து அப்படியே மாறி வரும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க போதும். வேற ஒன்றும் அதில் பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? சோ இதுல மெயினா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சிடின்னு ஒருத்தர் கேட்டீங்க. சிடின்னு என்ன சார்? சிடி அப்படின்னு சொல்றீங்களே, அதுல நிறைய, இது வந்து ஒண்ணு இல்ல, இது ஒரு செல் சர்ஃபேஸ் மார்க்கர், தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பான்ஷன் என்ன சொன்னா கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு அர்த்தம். கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் இதான் சிடி, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? சரி. சோ இதுல எல்லாமே மெட்டீரியல் கிளஸ்டர் சார். கிளஸ்டர் CLUSTER எல்லாமே மிசார். நான் மெட்டீரியல் இல்லாத எதுவுமே சொல்ல மாட்டேன். மெட்டீரியல் இருக்கு, நீங்க பொறுமையா பாருங்க. கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன், DIFFERENTIATION, டிஃபரன்ஷியேஷன். அதான் சொல்ல, நான் சொல்லிட்டேன்ல. இப்ப ஜெனரலா சப்ஜெக்ட் கிளாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் இல்லாதது நான் சொல்லவே மாட்டேன். எல்லாமே மெட்டீரியல் உள்ளதான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இது மெட்டீரியல் இல்லைன்னா, சார் இது மெட்டீரியல் இல்ல, நீங்க ஹிண்ட் எடுங்க, நானே சொல்லிடுவேன். எல்லாமே மெட்டீரியல் உள்ள சொல்லுவேன். ரைட். சோ ஆன்டிஜன் presenting cell, it contain yet MHC class 2 with all the nucleated cells are possessed into that class 1 molecules. இதே இது ஹியூமன் பொறுத்தளவு என்ன சொல்லுவாங்கன்னா HLA மாலிகூல் சொல்லுவாங்க சார். HLA, human leukocyte antigen class 1, the molecule in man. human பொறுத்தளவு HLA, human leukocyte antigen. சரியா? the different antigen receptor and the cluster of difference, அது CD marker and the T cell. T cell யாக பேஜ் நம்பர் 96ல இருக்கும். யாக அதுல நீங்க ஃபிகர் நம்பர் 4ல பாருங்க. ஃபிகர் நம்பர் 4ல பாருங்க. சார் எஸ் சொல்லுங்க சார். CD4 வந்து CD4 க்கு பதிலா HLA ஹியூமன்ல சொல்லுவாங்களா சார்? நோ இல்ல, ஜெனரலா தான் நம்ம சொல்றோம். இது வந்து CD4 CD8 னு சொல்லலாம். மேஜர், அதாவது இந்த கிளாஸ் 1 MHC கிளாஸ் 1 வந்து மத்த இதுல சொல்லுவோம். ஹியூமன்ல மட்டும் அப்படி MHC கிளாஸ் 1 நம்ம என்ன சொல்றோம்னா
HLA class 1 molecule அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஹியூமன் லீகோசைட் ஆன்டிஜன். சார் MHC மத்த ஆர்கானிசம்ஸ்ல சொல்றோமா சார்? ஆமா, மத்ததுல சொல்லுவோம். மத்த ஜென்ரலா வந்து இதை நம்ம சொல்லுவோம் MHC. இதை மட்டும் இந்த மவுஸ் அதுல எல்லாம் இந்த மாதிரி சொல்லுவோம். ஹியூமன்ல மட்டும் அதை கிளாஸ் 1 வந்து HLA அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒண்ணும் இதுல பெருசா ஒன்றும் கிடையாது. ஸோ இதுல பேஜ் நம்பர் 96ல பாருங்க. 96ல அதுல ஒரு T செல் சர்ஃபேஸ் மார்க்கர் ரிசெப்டார்ஸ் அதுல CD4 CD8 நீங்க இதுலயும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. CD4 CD8 ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஏ பாருங்க. ஏல ஃபுல்லா அது கொடுத்துருப்போம். அதாவது ஏகப்பட்ட CD மார்க்கர்ஸ் இருக்கும். சரியா? அதுல இந்த MHC கிளாஸ் 1 கிளாஸ் 2 இருக்கு பாருங்க. நீங்க அதுல என்ன சார் அது MHC கிளாஸ் 1 அதெல்லாம் நீங்க ரொம்ப போட்டு ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. நான் பேர் சொல்லிட்டேன். நம்ம வந்து டிஸ்கிரைப்ட் அபவுட் ஆர் எஸ்ஏ ஆன் த MHC கிளாஸ் 1 அப்படிலாம் கேட்க போறது கிடையாது. என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா? ரொம்ப இம்யூனாலஜில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்மளுக்கு தேவை MCQ அவ்வளவுதான். அப்போ அது என்னன்னு தெரியுதுக்காக இந்த பிக்சரை கொடுத்துருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஃபிகர் நம்பர் B அண்ட் C பாருங்க. C நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா? பி டயரத்துல என்ன சொன்னேன்? கிளாஸ் 2 இந்த இருக்கு பாத்தீங்களா? கிளாஸ் 2 கிளாஸ் 2ல என்ன சொன்னேன்? CD4. அடுத்தது CD8ல இருப்பாங்க. கிளாஸ் 1 கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு இந்த பிக்சர் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா அப்பதான் ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வரும். எக்ஸாம் ஹால்ல உட்காரும்போது இதெல்லாம் ஞாபகம் வரும். மற்றபடி பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற 4வது டைட்டில் என்னன்னா 4th டைட்டில், தட் இஸ் NK cells, natural killer cells. Okay, so it's a large granular lymphocytes, NK cells, natural killer cells. It's characterized by the absence of the surface antigen receptor. NK cell contain important surface markers. NK cells நிறைய surface marker இருக்கும். அந்த மெயின் surface marker CD16 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சார். கொஸ்டின் NK செல்ஸ் பொறுத்தளவு என்ன செல் மேக்சிமம் வந்து நல்லா அதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா NK செல் நேச்சுரல் கில்லர் செல்ஸ்ல மேக்சிமம் சர்ஃபேஸ் மார்க்கர் கிடையாது, ரிசெப்டார் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா இது ஒண்ணு மட்டும் இருக்கு. the surface mark of CD16 of the NK cell is joined the surface membrane by phosphatidylate யூனிவர்சல் லிங்கர் அப்படின்னு ஒரு சின்ன லிங்க் இருக்குமா. சரியா? சோ இதுல வந்து CD16 இன்னும் என்ன சொல்றாங்கன்னா CD56 இதுதான் மெயினா இருக்கும். CD16 தான், பட் இதுவும் இருக்குமா. CD56 இட்ஸ் இம்பார்ட்டன்ட் மார்க்கர் ஆஃப் NK செல். கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். சப்போஸ் ஆப்ஷன் இதுவும் கொடுத்து போத் இருந்தா போத் தான் ஆன்சர். சரியா? இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க, ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. மைனஸ் CD16 அண்ட் CD56. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா NK செல்ஸோட சர்ஃபேஸ் மார்க்கர் என்ன, அவ்வளவுதான். மற்றதுல நிறைய சர்ஃபேஸ் மார்க்கர் இருக்கிறவாங்க அது கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப, அதுக்காக படிக்காம விட்டுறாதீங்க. இதுல இது ஸ்பெசிபிக்கா 2 இருக்கிறவா இதை மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன். சரியா? ஸோ NK cells it will be interact with the HLA molecules. It will be recognized and kill the certain tumor cells. Natural killer cells வந்து ஈவன் த டியூமர் செல்ஸையே வந்து வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸையே அது போய் சரி பண்ணுமா, அதை வந்து கில் பண்ணுமா. அந்த அளவுக்கு NK செல்ஸோட கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதான் NK செல்ஸ் பத்தின சில டீடைல்ஸ். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து APCS, அதாவது ஆன்டிஜன் பிரசன்டிங் செல். இதுதான் அடுத்த கேட்டகரி. ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் சொல்லும்போது இதுல நிறைய இருக்கு. இது ஒரு செல்லு கிடையாது, இது குரூப் ஆஃப் செல்ஸ் தான் நம்ம ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் சொல்றோம். ஸோ எல்லாத்தையும் சொல்லலாம். ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ல ஸ்பெசிஃபிக்கா பி செல்ல சொல்லலாம், மேக்ரோபேஜ், டென்ட்ரிக் செல்ஸ், லாங்கர்கான் செல்ஸ், கரோட்டினாசைட்ஸ், இது எல்லாம் தட் எவ்ரிதிங் வில் பி ஆக்ட் அஸ் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ். சரியா? ரைட். ஸோ இது அப்ப இதுல ஒவ்வொன்றா கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டென்ட்ரிக் செல்ஸ். நீங்க கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸ் அதுக்கு முந்தின கிளாஸ்லோட யாரோ கேட்டாங்க சார், டென்ட்ரிக்னா அது வந்து நியூரான்ல தானே இருக்கும், இங்க என்ன சார் அப்படின்னு சொல்றோம். பட் இதுவும் தட் ரோல் இஸ் தட். அது ஒன் ஆஃப் த ஆன்டிஜன் பிரசன்டிங் செல். இட் கில் த பாக்டீரியா and viral and parasitic infection, dendritic cells. சரியா? So the dendritic cells of that APC of the skin and the tissue, it involved that ரெண்டுமே இதுல இன்வால்வ் ஆகும் சொல்றாங்க. என்னன்னா இன்னட் இம்யூனிட்டில இன்வால்வ் ஆகும் and humoral immunity இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 4 kinds of dendritic cell is that. அதுதான் Langerhans cells, intestinal digital cells, myeloid dendritic cells, lymphoid dendritic cells. நீங்க பேஜ் நம்பர் 98
98ல அந்த டென்ட்ரிக் செல்ஸ்னா எப்படி இருக்கும், அதாவது வெறுமனே தியரியா படிக்கிறத விட ஒரு டென்ட்ரிக் செல்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டயக்ராம். வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? ஒரு டென்ட்ரிக் செல்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு 98 பேஜ் நம்பர்ல பாருங்க. அதுல வந்து the antigen presenting HLA class 2 and HLA class 1 molecules, particularly humanல இருக்கக்கூடிய டென்ட்ரிக் செல்ஸ் வச்சு இந்த ரெண்டு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. சரியா? அதே மாதிரி லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் இது எங்க இருக்கும்னா ஸ்கின் அசோசியேட் வித் இன்னர்ட் இம்யூனிட்டி. இது என்ன செய்யும்னா நம்ம ஸ்கின்ல ஏதாவது ஆன்டிஜன் வந்தா தட் ட்ராப்பிங் தட் ஆன்டிஜன்ஸ், அதை கண்டுபிடிச்சு அழிக்கிறது தான் அதோட வேலை. எது நீங்க லாங்கர்ஹான் செல்ஸ்ன்னு சொன்னோன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, பான்கிரியாஸ்ல இருக்குமோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது லாங்கர்ஹான் திட்டுக்கள், லாங்கர்ஹான் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ், அது வேற இது வேற, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் தான் டு ட்ராப்பிங் தட் ஆன்டிஜன்ஸ் டு ஹெல்ப்ஃபுல் தட். ஓகே, ஐ மீன் இன்டர் டிஜிடென்ட் செல்ஸ், இது வந்து lymphoid mature dendritic cells having that a peculiar features having that finger like projection, அதுக்காக அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. நம்ம இந்த வில்லை மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? so these are the important cells regarding that lymphoid cells. இது எல்லாமே இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே lymphoid cells. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா மைலாய்டு செல்ஸ். மைலாய்டு lymphoid மாதிரி மைலாய்டு. இது மெயினா வந்து that these cells are neutralization as well as to killing that some foreign particles or foreign antigens. மெயினா மைலாய்டு செல்ஸ் சொன்னோன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் தெரியுமா, கிரானுலோசைட்ஸ் தான் ஞாபகம். அது என்ன சார் கிரானுலோசைட்ஸ்? மோஸ்ட்லி WBC. இது ஃபுல்லாவே இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னதுல ஏதாவது மோனோசைட், லிம்போசைட், ஈஸ்னோஃபில், பேசோஃபில், மேக்ரோஃபேஜ் ஏதாவது சொன்னா சொல்லிருக்க மாட்டேன். ஏன்னா இது ஃபுல்லா லிம்ஃபாய்டு செல்ஸ். இப்ப பார்க்க போறது மைலாய்டு செல்ஸ். ஸோ மைலாய்டு வேரியஸ் மைலாய்டு செல்ஸ் ஹேவிங், அதான் சொன்னேன், நியூட்ரோஃபில், மோனோசைட்ஸ், ஈஸ்னோஃபில், மாஸ்ட் செல்ஸ், பேசோஃபில், வேற என்ன சொல்லலாம், பிளேட்லெட்ஸ், பிளட் பிளேட்லெட்ஸ், இது எல்லாமே எந்த கேட்டகரியில வரும்? மைலாய்டு செல்ஸ்ல வரக்கூடியது. திஸ் எவ்ரிதிங்ஸ் ஆர் மைலாய்டு செல்ஸ். ஓகே, ஸோ ரைட். இப்போ ஒவ்வொன்று பேஜ் நம்பர் 99ல ஃபிகர் நம்பர் 9 ஐ திங்க் 6. யா, அதுல பாருங்க மைலாய்டு, அதுல நான் சொன்னது எல்லாம் இருக்கும் பாருங்க. சார் மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா ஒரு காமன் சார். எப்படி அப்போ ஒரு மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ்ல இருந்தா இப்ப இந்த இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இந்த செல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ்ல இருந்தா இந்த செல்ஸ் எல்லாமே என்ன செய்யும்? ஃபார்ம் ஆகும். அதுதான் அந்த பேஜ் நம்பர் 99ல தட் மைலாய்டு ஸ்டெம் செல் பி டிஃபரன்ஷியேட்டட் இன் தட் 3 முக்கியமான கேட்டகரி. அதுல வந்து எரித்ரோசைட்னா ஆர்பிசி ஃபார்ம் ஆகும், பிளட் பிளேட்லெட்ஸ் பிளட் கிளாட்டிங்க்கு. அடுத்தது எரித்ரோசைட்னா இங்க என்ன இருக்கணும்? WBC லீகோசைட்ஸ். அதுலதான் உங்களுக்கு தெரியும், அதுல வந்து மெயினா கிரானுலோசைட் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ், ஈஸ்னோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில், மாஸ்ட் செல்ஸ், மேக்ரோஃபேஜஸ், தட் எவ்ரிதிங்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட். அதான் பேஜ் நம்பர் 99ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்னென்ன பார்க்கறோம்னா நியூட்ரோஃபில்ஸ். நியூட்ரோஃபில் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டா நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பாலிமார்பிக் நியூட்ரோஃபில் லீகோசைட், PMN அப்படின்னு சொல்லுவாங்க. PMN இது டிஆர்பிலே கேட்ட கொஸ்டின் சார் இது. சரியா? PMN அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வர்ற ஒரே வார்த்தை நியூட்ரோஃபில் தான் ஞாபகம். சரியா? So polymorphonuclear leukocytes. It's developed from the primary lymphoid organ. Primary எது? மெயினா போன் மேரோ தான். போன் மேரோல உள்ள மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நியூட்ரோஃபில் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஒரு நியூட்ரோஃபில் ஐ திங்க் படம் மோனோசைட் மேக்ரோஃபேஜ் தான் இருக்கு. ஒரு நியூட்ரோஃபில் மட்டும் நீங்க பார்க்கணும்னா 100 பேஜ் நம்பர் 100ல பாருங்க. ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நியூட்ரோஃபில் வந்து மல்டிலோப்டு நியூக்ளியஸ். உங்களுக்கு தெரியும் நியூட்ரோஃபில் எப்படி சார் இருக்குன்னா 5 to 7 லோப்ஸ் ஆர் பிரசன்ட். சரியா? இந்த மாதிரி நிறைய லோப்ஸா இருக்கும். இப்படி இருக்கும். They having a multi-lobed nucleus. 2 to 5 lobes are present in that.
Figure number 7, page number 100 material. அந்த டயக்ராம் பார்க்கணும் பார்த்துக்கோங்க. The cytoplasm is a granular. அதாவது granular உங்களுக்கு தெரியும், துகள். தமிழ்ல சொன்னா துகள் உள்ள வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்றோம். Not only this, even the mitochondria, Golgi, ER, rough ER, that everything are present in that. Primary granules, it contain a antibacterial enzymes. இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்ல வர்றாங்க ஸ்ட்ரக்சர்ல. Antibacterial enzyme, particularly lysozyme. You know very well, lysozyme is an antibacterial agent. Myelopyridine, natural protease, cathepsin B, elastin, hydrolase. These are enzymes. The enzymes, everything are present in that. These are primary granules. Secondary granules, lactoferrin and collagens, that everything are. Most important surface receptor. Neutrophil, most important surface receptor என்னன்னு கேட்டா CD18 CD18 சரியா. neutrophil surface is actually glycoproteins play important role for that, again the site of that inflammation. neutrophil வந்து inflammations important. அது மாதிரி opsonization உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு ஆன்டிஜன் இருக்குன்னா சுத்தி வந்து ஒரு உரை மாதிரி உருவாக்கிடும் சரியா. இட்ஸ் a coated lipopolysaccharide, the wall of bacteria. அதான் நான் சிம்பிளா தமிழ்ல சொன்னேன். இது ஒரு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்களேன். இது உடனே என்ன செய்யும்னா ஒரு சுத்தி அந்த பாக்டீரியா சுத்தி ஒரு சின்ன ஒரு கோட் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆயிரும், ஒரு கோட்டட் பாலிசாக்கரைட்ஸ் மூலம். இதுக்கு இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஆப்சனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். the process we can say opsonization. Figure number 7ல B diagram கூட நீங்க பாருங்க, பேஜ் நம்பர் 100. ஃபங்க்ஷன் என்ன சார்னு கேட்டா பாகோசைட்டஸ். நியூட்ரோஃபில் சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது இந்த வார்த்தை தான், பாகோசைட்டோசிஸ், செல் விழுங்குதல் தமிழ்ல சொன்னா. பாகோசைட்டஸ் பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன் சார். இருந்தாலும் நீங்க வந்து அதுல பேஜ் நம்பர் 101ல அந்த சில டயக்ராம் சொல்லியிருப்போம். பாகோசைட்டஸ் பொறுத்தளவு திரும்ப நான் ரைட்டர் ரீகால் பண்றேன். பாகோசைட்டோசிஸ்ல இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு நியூட்ரோஃபில் எப்படி இன்வால்வ் ஆகும்னா பாகோசைட்டிஸ் எப்படி சார், ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்டிஜன், நெக்ஸ்ட் ஒரு நியூட்ரோஃபில், ரெண்டு வந்து என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணணும். அட்ராக்ட் பண்றதுக்கு அப்ப கெமிக்கல்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா ஹீமோடாக்சிஸ் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் த கெமிக்கல் இட் வில் பி அட்ராக்ட் ஆன உடனே என்ன செய்யும், அட்ராக்ட் ஆயிடுச்சு அப்ப செல் ஓட்டும். ரெண்டு ஆன்டிஜனும் அந்த நியூட்ரோஃபிலும் ரெண்டு அட்டாச் ஆகும். செல் அட்கரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ செல் அட்கரன்ஸ்னா அந்த இன்டர்லேஷன்ஸ் சொல்லக்கூடியது, அதாவது இன்ஜெக்ஷன் சொல்லக்கூடியது சரியா. அப்ப ரெண்டு அட்டாச் ஆயிடுச்சு. அட்டாச் ஆன உடனே அடுத்த என்ன செய்யும், அதை அப்படியே இது என்கல்ஃப் பண்ணும், உள்ள போயிடும். எது, அந்த ஆன்டிஜன் வந்து நியூட்ரோஃபிலோட சிம்பிளா இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த ஆன்டிஜன் இதுக்குள்ள போயிடும். உள்ள போனோம்னா அடுத்து என்ன வேலை செய்யும், டைஜஷன் தான். அதில் நான் ஏகப்பட்ட என்சைம் சொல்லியிருக்கேன்ல, ஹைட்ராலைசிஸ் என்சைம் டைஜஸ்ட் பண்ணும். டைஜஷன் முடிஞ்சோடனே தட் எவ்ரிதிங் வில் பி நியூட்ரலைஸ். டைஜஸ்ட் பண்ணோம்னா அன்வான்டட் எவ்ரிதிங் வில் பி எக்ஸைட்டட் டு தட். இதுதான் பாகோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க ஒரு டயகிராம் கூட நான் காமிச்சிருக்கேன். பாகோசைட்டோசிஸ் ஒன்னு. எஸ் சொல்லுங்க மிஸ். சார் ஆப்சனைசேஷன்ங்கிறது ஆன்டிஜனை கோட் பண்ற பைண்ட் பண்ற அந்த ப்ராசஸ்ங்களா? ஒன் செகண்ட் ப்ளீஸ் சொல்லுங்க சார். இல்ல ஜஸ்ட் சுத்தி ஒரு அத ஆக்டிவேட் பண்ண விடாம ஒரு கோட்டிங் மாதிரி பண்ணிடும். அதான் ஆப்சனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்ற கான்செப்ட் வேற. ஆன்டிஜனை ஆக்டிவேட் பண்ண விடாம பண்ணிடுமா சார்? ஆமா, அப்படியே கோட் பண்ணிட்டு அடுத்தது மல்டிப்ளை பண்ண விடாது. அடுத்தடுத்து மல்டிப்ளை பண்ண விடாது. அதான் அதோடைய முக்கியமான விஷயங்கள். ஓகே சார். பாகோசைட்டோசிஸ் ஒரு டயகிராம். எஸ் சார், ஆன்டிபாடிஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அழிக்கிற மாதிரி அது ஹைலைட் பண்ணும் அப்படின்றதானே சார் ஆப்சனைசேஷன்? அப்படியா சார்? இல்ல எப்படி மிஸ் எப்படி சொல்லுங்க. ஆன்டிபாடிஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி பாக்டீரியாவோ வைரஸோ வந்தா அதை ஒரு கோட், ஒரு ரேடியம் மாதிரி ஒரு நல்லா தெரியுற மாதிரி கோட் பண்றது தானே சார் ஆப்சனைசேஷன்? இல்ல, அடுத்த ப்ராசஸ் அது. நீங்க சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து சுத்தி கோட் பண்ணி அதுக்கு அடுத்தது நியூட்ரலைஸ் பண்றதா, கில் பண்றதா, அடுத்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் அது வந்து சரியா. அது தனியா ஒரு டைட்டில் இருக்கும். ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் சொல்லி ஒரு தனியா டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் வரும்போது கூட நம்ம சொல்றோம் அதை பத்தி சரியா. எஸ் ஓகே. இதுல பாகோசைட்டோசிஸ் ஒரு டயக்ராம் எங்க இருக்குன்னு தேடல. சரி பாத்துக்கலாம்.
ஏற்கனவே காமிச்சிருந்தேன் பாகோசைட்டோசிஸ் எப்படி பாகோசைட்டோசிஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டில இந்த இடத்துல நார்மலா இந்த மேக்ரோபேஜ். இந்த மேக்ரோபேஜ் வந்து ஒரு இன்ஃபெக்டட் செல்ஸ். சார் அது ஒரு சார் சர்ச்சில் அந்த இமேஜ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா டைப் அதான் சார், அது மொத்தம் இவ்வளவுதான் இருக்கு. சரி பாத்துக்கலாம், நோ ப்ராப்ளம் சார். இந்த இடத்துல மேக்ரோபேஜ் இது உள்ள இப்படி இன்வால்வ் ஆகுது. உள்ள நிறைய இது கொஞ்சம் டெலிட் ஆயிருக்கு சார். கொஞ்சம் இம்யூனோகுளோபின்லாம் டயக்ராம் காணும், என்னன்னு தெரியல, பார்க்கணும். சரி, இதுல வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. உள்ள போனோடனே திரும்ப அது வந்து நார்மலா அதை டைஜஸ்ட் பண்றது, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைஜஸ்ட் பண்ணக்கூடியதான் நம்ம பாகோசைட்டோஸ். கரெக்ட், இது ஒரு இடம் கேட்ட கொஸ்டின் தான் சார். த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த பாகோசைட்டோஸ் டிஓலே கேட்டிருந்தாங்க. ஹீமோடாக்சிஸ் அண்ட் செல் அட்கரன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன், டைஜஷன், நியூட்ரலைசேஷன் ஆஃப் தட் ஏஜென்ட். ஏஜென்ட் மீன்ஸ் ஆன்டிஜன். சரியா, ரைட். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட பார்ப்போம். இப்போ இன்னும் நான் அந்த ஆப்ஷனைசேஷன் ஆக்சுவலாக வந்து நான் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தேன். அதுக்குள்ள அவங்க டவுட் கேட்டாங்க. நான் அடுத்தடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து சொல்லுங்க சார். அது ஒண்ணும் இல்லை சார், அது தமிழ்ல வந்து நோய் எதிர்ப்பை விரைவுபடுத்த புரத செயல்பாடுன்னு, அதாவது ஆன்டிபாடியை ஸ்ட்ரீட் பண்ற ஒரு புரோட்டீன் கூட சொல்லலாம். ஒரு புரோட்டீன் ஒரு செய்யக்கூடிய தமிழ்ல கரெக்டா தமிழ் என்ன சார் அதுக்கு? நோய் எதிர்ப்பை விரைவுபடுத்தும் புரத செயல்பாடு சார். புரத செயல்பாடுகள். ஆமாங்க சார், ஆமாங்க சார். வெரி குட், வெரி குட் சார். கரெக்டா எக்ஸாக்டா சொல்லிட்டாங்க. எஸ், இல்ல காணோம். ஓகே, இப்ப நான் வந்து டைட்டில் தான் சொன்னேன், இன்னும் நான் ஃபுல் டீடைலா சொல்லல. இப்ப நான் டீடைலா பாகோசைட்டோஸ் பத்தி ஃபுல் டீடைலா பார்ப்போம். சரியா, ரைட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன சொன்னேன் நான் பாகோசைட்டிஸ்ல? ஹீமோடாக்சிஸ் அப்படின்னு என்னது? ஹீமோ அட்ராக்டன்ட். சார் இது டிஓல கேட்ட கொஸ்டின், சிஎஸ்ஆர் எல்லாம் கேட்ட கொஸ்டின். ரொம்ப மெட்டில் பயங்கர டீட்டெயிலா இருக்கும். ஆனா என்ன கேட்பாங்கன்னா கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்பாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஹீமோடாக்சிஸ் அப்படின்னா டு அட்ராக்ட், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொன்னேன். சரியா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா அட்ராக்ட் பண்ணணும். வித் ஹெல்ப் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இட் வில் பி அட்ராக்ட். சரியா, டு அட்டாச் தட் a bioreactive inflammatory molecule such as complements, CD4, CD8, monocyte, neutrophil, NK cells, basophil, mast. ஏதோ ஒரு நான் சிம்பிளா அப்ப என்ன சொன்னேன்? அப்ப வந்து டைட்டில் மட்டும் தான் சொன்னேன். இப்ப டீடைலா சொல்றேன். ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வச்சு அட்ராக்ட் பண்ணும். சரியா, அப்ப உங்களுக்கு புரியும்படி சொன்னா இது ஒரு மேக்ரோபேஜ்னு வச்சுக்கிடுவோமே. இது ஒரு ஆன்டிபாடி, சாரி ஒரு ஆன்டிஜென். ஆன்டிஜென்னா ஏதோ ஒரு பாக்டீரியா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்ப இது ரெண்டு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து அட்ராக்ட் பண்ணணும். போத் வில் பி அட்ராக்ட். இது ரெண்டுமே என்ன செய்யணும்? அட்ராக்ட் பண்ணணும். அப்ப அதுதான் ஹீமோ வித் ஹெல்ப் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஹீமோடாக்சிஸ். த நியூட்ரோஃபில்ஸ் it will be attracted by that a complement peptides, even the interleukin 8, it secretes the macrophages and fibroblasts and epithelial. இது ஒரு இதை செக்ரீட் பண்ணி இதை அட்ராக்ட் பண்ணுமா அந்த ஆன்டிஜனை. சரி, அட்ராக்ட் பண்ணியாச்சு. அப்ப ரெண்டு என்ன செஞ்சிருச்சு? இந்த இடத்துல வந்து ஒட்டிடுச்சு. ஒட்டினோடனே தட் இஸ் கால்ட் அட்கரன்ஸ், அதான் ஒட்டுறது. நெக்ஸ்ட் ஆப்சனைசேஷன் சொல்றது. அப்ப இட் வில் பி நியூட்ரோஃபில் மஸ்ட் அட்கர் and bind involved bacteria. என்ன இந்த பாக்டீரியா செல் வந்து இங்க பைண்ட் ஆயிடுச்சு நியூட்ரோஃபில்ல. the complement protein, அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, ஆப்சைன் அப்படின்னு என்ன மீனிங்னா that is one type of protein, complement protein. complement proteins are opsonine. It's a bacterial cell. bacterial cell சுத்தி ஒரு complement protein வந்து பண்ணுமா. the bacteria will be, அதுக்கு அடுத்து தான் the opsonization முடிஞ்ச பிறகு it will be engulf. engulf என்ன தெரியுங்களா? அப்படி இப்படி இப்படி விழுங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் வில் பி engulf. அப்போ உள்ள போயிடும். எது? இந்த பாக்டீரியா வந்து என்ன செய்யணும்? நியூட்ரோஃபிலுக்கு உள்ள போயிடும். ரைட். நெக்ஸ்ட் அடுத்து என்ன ப்ராசஸ் சொன்னேன்? இன்டர்நேஷனலைசேஷன் சொல்றது. அது நியூட்ரோஃபில் வில் பி பைண்ட் வித் பாக்டீரியா and ingested and neutralized. So after that internalization, the bacteria will be phagocytized and neutralized. That some respiratory burst உள்ள போனோடனே அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ள என்ன இருக்கும்? நியூட்ரோஃபில் இருக்குன்னு சொன்னேன். லாட் ஆஃப் புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ்
lymphosomal, lysosomal enzymes, that everything will be involved into that. இது ஃபுல்லா அந்த என்சைம் எல்லாம் இந்த பாக்டீரியத்துல இன்வால்வ் ஆகும். இன்வால்வ் ஆகி அந்த பாக்டீரியா மீன்ஸ் ஏதோ பேத்தோஜன். It will be neutralization and kill the pathogens. It will be neutrophil will be bind with that bacterial pathogen within the second and increase that oxygen consumption la adhigama irukuma 100 times the fold. It even that respiratory will be burst nu solluvaanga. அப்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ஒரு ஆண்டு. அது வரைக்கும் இந்த நியூட்ரோஃபில் சும்மா தான் சார், ரெஸ்ட்ல தான் இருக்குமா சார். ஒரு போர் வீரர் எப்படி சும்மா தான் இருப்பாரு, போர் வரும்போது எவ்வளவு ஆக்ரோஷமா இருப்பாரு, அந்த மாதிரி ஆயிடுவாங்களா. இங்க போர் வருதுன்னா ஒரு ஆன்டிஜன் உள்ள வந்தோடனே அது அடுத்த ஸ்டேஜுக்கே போயிடும். நீங்க பக்காவா டயக்ராம் பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் 103ல கூட அந்த டயக்ராம் பாருங்க. அந்த ஸ்டெப்பா உள்ள எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. 103ல ஃபிகர் நம்பர் 8 அந்த நியூட்ரோஃபில்ஸ்ல உள்ள விஷயங்கள் எல்லாம் சரியா. நவ் த நியூட்ரோஃபில் அண்ட் லைசோசோமல் என்சைம்ஸ் யூ நோ வெரி வெல். உள்ள என்சைம் தட் காஸ் தட் நியூட்ரலைசேஷன் ஆஃப் த பாக்டீரியா. த பாக்டீரியா வில் பி நியூட்ரலைஸ்டு அண்ட் என்க்ளோஸ்ட் இன் த பாகோசோம்ஸ். So அப்ப இந்த லாக்டோஃபரின், இதுல உள்ள லாக்டோஃபரின் தட் எவரிதிங் டு பிரிவென்ட் த பாக்டீரியா growth ஆகிறத பிரிவென்ட் பண்ணிடுமா. சரியா. நியூட்ரலைஸ்னா அப்படியே அதை அழிச்சு விட்டுரும், அப்படியே இருக்குது. இதுல நியூட்ரோஃபில் அண்ட் அப்போப்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஷார்ட் லைஃப்ஸ் யூ நோ வெரி வெல். த நியூட்ரோஃபில் பொறுத்தளவு ஆஃப்டர் த ரிலீசிங் தட் என்சைமேட்டிக் கண்டென்ட் தே வில் பி எக்ஸாஸ்டட். இதுல வந்து ஒரு நியூட்ரோஃபில் வந்து ஒரு பாக்டீரியா உள்ள வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வச்சோங்களேன், அப்ப என்சைம்ஸ்ல இன்வால்வ் ஆகும். அப்ப இந்த நியூட்ரோஃபிலும் பர்ஸ்ட் ஆயிருன்னு தான் சொல்றாங்க. சரி, எக்ஸாக்ட் அண்டர் தட் அப்போஸ்டாசிஸ். அப்ப உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் மீன் பை அப்போஸ்டாசிஸ். வெரி குட். செல் டெத். கரெக்ட். அதாவது இந்த ஒரு நார்மலா ஒரு ஆர்பிசி வந்து 100 to 120 days இதான், அவ்வளவுதான் அதோட லைஃப் ஸ்பேன், அவ்வளவுதான். WBC பொறுத்தளவு ஐ திங்க் 2 weeks சார். WBC ஜெனரலா 9 days சார். 1 week மேக்ஸிமம். 1 week to 10 days, 1 or 2 weeks அவ்வளவுதான் இந்த ரேஞ்ச். அப்ப இந்த நியூட்ரோஃபில் வேலை முடிஞ்ச உடனே நியூட்ரோஃபில் என்ன செஞ்சிடும், பர்ஸ்ட் ஆயிடும். that is called apostasis, that under programmed cell death. அதோட ரோல் முடிஞ்ச உடனே முடிஞ்சு போச்சு. சரியா. the neutrophil will be removed that. சரி, அப்ப இந்த நியூட்ரோஃபில் இப்படியே நியூட்ரோஃபில் இறந்து ஆல் டெட் நியூட்ரோஃபில்ஸா இருக்குது. அப்ப இதே ஒரு கார்பேஜ் மாதிரி ஆயிரும், குப்பை தொட்டி மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த இறந்த நியூட்ரோஃபில் ரிமூவ் பண்றது யாருன்னு கேட்டா தட் இஸ் a macrophage. The macrophage, the neutralize that all these neutrophils will be removed by that macrophages. Okay, இப்ப macrophages பத்தி ரொம்ப டீடைலா பார்ப்போம். அதான் அடுத்த டைட்டில், macrophage. சரியா. இதுல நான் வந்து டயக்ராத்துல அந்த மேக்ரோ மோனோசைட் அண்ட் மேக்ரோஃபேஜ் அப்படின்னு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. அங்க நியூட்ரோஃபிலுக்கு பதில் மோனோசைட் சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். ரைட் சார். நம்ம சிலபஸ்ல மேக்ரோஃபேஜ் தனியா டைட்டில் உண்டு. அவை மேக்ரோஃபேஜ் ஏரியாவை நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 104. So macrophages are important immune components of phagocytic cells. The macrophage will be involved in humoral mediated immunity as well as cell mediated immunity. ரெண்டுலயுமே இன்வால்வ் ஆகும். So actually the mononuclear phagocytic system for macrophage. So macrophages are it's distributed to all organ system and that differentiate the name the different organs. சரியா. ரைட். ஸோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் சார், எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நான் நடத்தும் போது எப்படி சொன்னனோ, இப்ப எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறேன் பாருங்க இந்த ஏரியாவை. இதான் ஹாட் ஸ்பாட் ஆஃப் தி கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஒரு மேக்ரோ, ஏன்னா நம்ம சிலபஸ்ல மேக்ரோஃபேஜ் அப்படின்னு சொன்னாலே ஒரு 5 கொஸ்டின் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல யாருமே கொஸ்டின் கேட்கவே முடியாது, கேட்கறது கிடையாது. ஈவன் சிஎஸ்ஆர் செலக்ட்ல கூட அது எந்த பேஜ்ல இருக்குன்னா பேஜ் நம்பர் 104 அதுலதான் இருக்கு. நான் அது என்னன்னு நான் சொல்ல போறேன். சரியா. சோ மேக்ரோஃபேஜ், ஏன்னா நம்ம டைட்டில்ல மேக்ரோஃபேஜ்னு இருந்தா நானா ஒரு கொஸ்டின் செட்டரா இருந்தாலும் அந்த 5ல 1 தான் நான் எடுப்பேன். எந்த கொஸ்டின் செட்டரா இருந்தாலும் அந்த 5 கொஸ்டின்ல இருந்து 1 எடுப்பாரு. அதை மட்டும் படிச்சுட்டா போதும். அப்ப மத்தெல்லாம் தேவையில்லையாசான்னு சொல்லக்கூடாது. மத்தெல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க. எது ஹாட் ஸ்பாட் ஆஃப் த கொஸ்டினோ அதை மட்டும் பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. ரைட். சோ மேக்ரோஃபேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து பிளட். எல்லாமே மெட்டீரியல் இருக்கும் சார், நோட் பண்ணா பண்ணிக்கோ, ஸ்கின் எடுக்கணும். பிளட்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு முக்கியமான மேக்ரோஃபேஜ்ல உள்ள எதுனா மோனோசைட்ஸ். சரியா. அடுத்தது லிவர்னு சொன்னாவே கப்பர் செல்ஸ்.
இதான் கொஸ்டின். என்ன கேட்பாங்கன்னா மேக்ரோ லிவர்ஸ்ல உள்ள மேக்ரோபேஜ் பேர் என்ன, அவ்வளவு முடிஞ்சு. கப்பர் செல்ஸ். அடுத்தது கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூல மேக்ரோபேஜ் பேர் என்னன்னா ஹிஸ்டியோசைட்ஸ். எல்லாமே மெட்டீரியல் இருக்கும் சார், பாத்துக்கோங்க. பிரைன்ல உள்ள மேக்ரோபேஜ் செல்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா பிரைன் மைக்ரோகிலியா, மைக்ரோகிலியல் செல்ஸ். கிட்னில உள்ள மேக்ரோபேஜ் செல்ஸ் என்ன சார், கிட்னி மீசோகிலியல் செல்ஸ். சாரி, நாட் மீசோகிலியல், இது வந்து மைக்ரோகிலியல் செல்ஸ். இது வந்து மீசென்ஜியல் செல்ஸ் சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நல்லா கவனிங்க. கிட்னி எம்பிரியாலஜிக்கல் ஆரிஜின்ல மீசோடோமல் ஆரிஜின். சென்சர் பிசியாலஜில படிச்சிருப்பீங்க, இல்ல டெவலப்மெண்ட் பயாலஜில படிச்சிருப்பீங்க. கிட்னி வந்து மீசோடோமல் ஆரிஜின். அப்ப என்ன சொன்னோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மீசென்கிலியல் செல்ஸ். லங்ஸ், இது எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து ஆலியோலார் செல்ஸ். அவ்வளவுதான் சார். 2, 4, 6 கொஸ்டின். இந்த 6 கொஸ்டின்ல தான் ஒரு கொஸ்டின் வரும். ஒரு மேக்ரோபேஜ் எடுத்துக்கிட்டா இதுக்கு பிறகு நிறைய இன்னும் டீப்பா போனா அடுத்தடுத்து நான் சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எது கேட்கறாங்க தெரியுமா? கிட்னி கேட்கறாங்க, பிரைன் கேட்கறாங்க, வேற வந்து கப்பர் செல்ஸ், லிவர் கேட்கறாங்க சார். என்னமே இந்த 3 தான் மெயினா கேட்கறாங்க. என்னமே Goblet cell எங்க சார்? Goblet cell. Goblet cells. அப்படி நான் சொல்லியிருக்கேனா? No sir. அப்படி நான் ஒண்ணும் சொல்லலையே. இல்ல அப்படி சொல்லல. சார் அது நான் படிச்சிருக்கேன் சார். என்ன சார் இருக்கு? கோப்லெட் செல்ஸ்னு ஒன்னு படிச்சிருக்கோம், அது என்னன்னு Sir, கேக்குறேன். அது digestive systemல வருமே இந்த mucus ஸ்டொமக்ல மியூக்கஸ் செக்ரீட் பண்ற செல். அது வந்து இங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அது அலிமெண்டரி கனால்ல இருக்கக்கூடியது. மியூக்கஸ் ரெஸ்பிரேட்டரி வரும். அது ஜெனரலா மியூக்கஸ், அதாவது ஒரு வளவளப்பான திரவத்தை சுரக்கக்கூடிய அவ்வளவுதான் மியூக்கஸ். ரைட். சோ நீங்க பேஜ் நம்பர் 105 105 டயகிராம் வந்து 9.9, அது 9ல டயகிராம் A அண்ட் B ரெண்டு டயகிராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டயகிராம் ஒண்ணும் கிடையாது. எஸ் சார், இதுல போன் மேரோல இருக்கிற ஆஸ்டியோகிளாஸ்ட் பத்தியும் போன தடவை சொல்லிருந்தீங்க சார். ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆஸ்டியோகிளாஸ்ட், அது 2 செல் இருக்குது. அதாவது போன்லன்னா ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னு என்னன்னா போன் ஃபார்மேஷன் செல். இது 2 முக்கியம் தான். பட் அது இந்த ஏரியாவுக்கு தேவையில்லை, அதுக்காக நான் அதை சொல்ல. இங்க வந்து நம்ம மேக்ரோபேஜ் ரிலேட்டடா சொல்றவாக அங்க என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்றேன். அது அந்த ஏரியா வரும்போது போன் மேரோ வரும்போது இந்த 2 வார்த்தை சொன்னேன். ஆஸ்டியோபிளாஸ்ட்னா போன் ஃபார்மேஷன் செல், ஆஸ்டியோகிளாஸ்ட்னா போன் டெஸ்ட்ரக்டிவ் செல்ஸ். அவ்வளவுதான். சரியா? ரைட். சோ கம் டு த பாயிண்ட். இதுல வந்து மேக்ரோபேஜ் வில் பி சார், இதுல ஃபிகர் நம்பர் 1 பேஜ் நம்பர் 105ல பாருங்க. 105 106 ஏன் நிறைய பேஜஸ் போகுதுன்னா நிறைய டயகிராம் கொடுத்தவாங்க தான். நீங்க சும்மா தியரி ரீட் பண்ணும்போது டயகிராமத்துல என்ன இருக்கு அதை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ டயகிராம் என்னன்னா the macrophage in different tissue. அதான் நான் சொன்னேன் இவ்வளவு நேரம் கதை சொன்ன பாத்தீங்களா, அந்த கதை ஃபுல்லா அந்த எங்க இருக்கும், அந்த ரன்னிங் மேட்டர் 104ஆம் பக்கத்துல இருக்கும். அதே டயகிராமத்துல இருக்கும் பாருங்க, அதே டயகிராமத்துல இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 105ல ஏ டயகிராம். மேக்ரோபேஜ் இன் டிஃப்ரெண்ட் டிஷ்யூ, அது எழுதுனாலும் எழுதிக்கோங்க ஏ பக்கத்துல. இத உள்ள இருக்குது. சரியா? இந்த இது அவங்க கேட்டாங்க பாத்தீங்களா ஒரு வார்த்தை, போன் மேரோ, அதுல இருக்கு பாருங்க ஆஸ்டியோபிளாஸ்ட் இன் போன். அதை கூட நீங்க சேர்த்துக்கலாம் சார், தப்பு கிடையாது. ஆஸ்டியோபிளாஸ்ட் இது முக்கியமான கொஸ்டின் தான், ஆஸ்டியோபிளாஸ்ட். சரியா? இது எல்லாமே ஒவ்வொன்று. அதே மாதிரி கப்பர் செல்ஸ்ல நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இது லிவர், இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் கப்பர் செல்ஸ். சரியா? அது மாதிரி இந்த மீசன்கில் பிரைன்ல உள்ளது, கிட்னில உள்ளது, அதை படத்துக்காக இதுல காமிச்சிருக்கோம். ஈவன் இந்த கிஸ்டோசைட்ஸ் கூட மசில் செல்ஸ், அது கூட இதுல இந்த டயகிராமத்துல இருக்கு பாருங்க. மசில் செல்ஸ் பேஜ் நம்பர் 105ல பாருங்க. அதுல வந்து கிஸ்டோசைட், அதுவும் ஒன் டைப் ஆஃப் மேக்ரோபேஜ் தான் சொல்றாங்க சார். அதே இது அந்த ஒன் கிட்னி சொல்லியிருக்காங்க, பிரைன் சொல்லியிருக்காங்க, அது நீங்க பாத்துக்கோங்க. கீழே உள்ள டயகிராம் என்ன சார், பி டயகிராம் என்ன சார்னு கேட்டா, ஒரு சிங்கிள் மேக்ரோபேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் இந்த டயகிராம்.
ஒரு மேக்ரோபேஜ் ஒண்ணும் இல்ல, அந்த மோனோசைட் இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி டயக்ராம் காய்ச்சல இந்த இருக்குல்ல கீழே இருக்குல்ல இந்த படம் போட்டிருக்கோம் பாருங்க, மேக்ரோபேஜ். இதுதான் மேக்ரோபேஜ். ஒரு மேக்ரோபேஜ் எப்படி இருக்கணும் அந்த சொல்றதுதான். அதுக்கடுத்து டயக்ராம் ரொம்ப டீட்டெயிலா 106ல ஒரு மேக்ரோ டிஃபரெண்ட் டிஷ்யூ இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் வேரியஸ் சர்ஃபேஸ் ரிசெப்டார்ஸ், லாட் ஆஃப் சர்ஃபேஸ் ரிசெப்டார்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட் எல்லாம் மேக்ரோபேஜ் பொறுத்தளவு. சரியா? ரைட். ஸோ மேக்ரோபேஜ் வில் பி ஆரிஜினேட்டட் ஃப்ரம் எங்கஸ் ஆரிஜினேட்னா ஹெமட்டோபயாட்டிக் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் போன் மேரோ. இப்போ ஸ்ட்ரக்சரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். மேக்ரோபேஜ் வந்து அமிபாய்டு டைப் ஆஃப் ரவுண்ட் செல்ஸ். இங்க டயக்ராம் பார்க்கணும்னா 105 ஃபிகர் நம்பர் 9ல பி. சரியா? இல்லைன்னா இந்த டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ மேக்ரோபேஜ் த செவரல் glycoprotein surface receptors for immunoglobulins and a lot of complements also presented. இல்ல CD68, 32, 16, 16 இதெல்லாம் இருக்கும். சரியா? இதுல நான் சொல்றது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. மெட்டீரியல்ல மேக்ரோபேஜ் ஆர் ஆக்டிவேட்டட் பை ஆல்பா இன்டர்ஃப்ரான். சாரி, இது ஆல்பா கிடையாது. இது என்ன சார்? இது ஆல்பா பீட்டா காமாவா? காமா தானே சார் இது? காமா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார் இது. நானே மாற்றி சொல்லிட்டேன். என்ன கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா? மேக்ரோபேஜ் வந்து என்ன டைப் ஆஃப் இன்டர்ஃப்ரானை ஆக்டிவேட் பண்ணும்? இதான் கொஸ்டின். ஆல்பா இருக்கும், பீட்டா இருக்கும், காமா இருக்கும், டெல்டா இருக்கும். இது வந்து காமா. சப்போஸ் காமா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த சிம்பிளை போட்டுட்டா சில நேரம் கண்டுபிடிக்க தெரியாது. நானே பாருங்க ஆல்பான்னு சொல்லிட்டேன். ஆல்பா வந்து இப்படி இருக்கும். சரியா? இது காமா இன்டர்ஃப்ரான். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ த மேக்ரோபேஜ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் வூண்ட் ஹீலிங். வூண்ட் ஹீலிங்னா உங்களுக்கு தெரியும், புண்ணு சரி பண்றது. அண்ட் இன்டியூஸ் த ஃபைப்ரோபிளாஸ்ட் டு ரிலீஸ் தட். முக்கியமான கொஸ்டின் சார் இதுவும். ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் இட் ரிலீஸ் தட் இன்டர்லூக்கிங் 1 and promote that angiogenesis. Angiogenesis blood cell formation, blood vessels formation. சரியா? இத மேக்ரோபேஜ்னா நம்ம சாதாரணமா WBCல உள்ள கேட்டகரி தான். சரியா? ஆனா எவ்வளவு விஷயம் செய்யுதுன்னு பாருங்க. ஃபங்க்ஷன் பொறுத்தளவு இட் ஆக்ட் அஸ் ஏபிசி. அதை ஒரே வார்த்தையில சொல்லியாச்சு. ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்னு என்னென்ன செல்ஸ் வரும் அது எல்லாமே வரும். டிஷ்யூ வூண்ட் ஹீலிங் நான் ஏற்கனவே சொன்னேன். பாகோசைட்டோசிஸ். ஏன்னா மேக்ரோபேஜ்னு சொன்னாவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாகோசைட்டோசிஸ் தான். Destruction of the tumor cells, even that different secretion, different lot of enzymes, interleukins and various factors will be there. These are the important points about that macrophage. Sir, macrophage line by line படிச்சிருங்க. நான் மத்தது ஏதாவது இப்படி சொன்னா சொல்லல, முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க, மத்ததை ரீட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டேன். மேக்ரோபேஜ் நான் டைட்டில் கொடுத்தத டயக்ராம், ரன்னிங் மேட்டர் எல்லாம் லைன் பை லைன் படிச்சிடணும். ஏன் சார் இதை மட்டும் இப்படி சொல்றீங்க சார்னு கேட்டா, நம்ம சிலபஸ்ல மேக்ரோபேஜ் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா டைட்டில் கொடுத்தவாங்க. அப்ப இதை தாண்டி கொஸ்டின் வராது. ஓகேவா? சிலபஸை தாண்டி நம்ம மெட்டீரியல் இருக்கிறவங்க தான் பேஜ் அதிகமா போகுது. எது சிலபஸ்ல அசிட்டிஸ் இருக்குதோ டைட்டில், அதை நல்லா பார்த்துக்கோம். அதுக்காக தான் சொல்றேன். ரைட். அடுத்த பிளேட்லெட்ஸ் சார். இதை ப்ரொடியூஸ் ஃப்ரம் த பிளேட்லெட்ஸ் உங்களுக்கு தெரியும், போன் மேரோல ப்ரொடியூஸ் ஆகும். இட்ஸ் மோஸ்ட்லி the platelets, the bacterium is removed from that blood cell. அதுல வந்து it's developed from that megakaryocytes in that bone. megakaryocytes ஒண்ணு கிடையாது சார். நிறைய மேக்ரோபேஜ் இல்ல WBCலாம் சேர்ந்து தான் ஒன்னோட அதை அட்டாக் பண்றதுதான் நம்ம பிளேட்லெட் சொல்றோம். சரியா? வேற பிளேட்லெட்னா ஜென்ரலா நம்ம பிளட் பிளேட்லெட்னா பிளட் கிளாட்டிங் யூஸ் ஆகிற மாதிரி இதுல இம்யூனிட்டிக்கும் அது யூஸ் ஆகும். அடுத்து ஈஸ்னோஃபில் செல்ஸ். ஈஸ்னோஃபில் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அலர்ஜி தான் ஞாபகம் வரும். சரியா? The eosinophil cells, it's originate from the bone marrow along with the myeloid progenitor cells. It contains a sufficient amount of that peroxidase and phosphatase. So eosinophil cells are more effective in that neutralizing that antigen. Antigen neutralize பண்றது அதோட முக்கியமான ரோல் உண்டு. And it's an important factor to induce that inflammatory response. பேஜ் நம்பர் 108 பக்கம் பாருங்க. அதுல டயக்ராம் இருக்கும், அந்த மேல இருக்கும் பாருங்க. இதான் ஒரு நியூட்ரோஃபில். நம்ம பிசியாலஜில பார்த்திருப்பீங்க இந்த டயக்ராம். ரொம்ப சிம்பிளா நான் போட்டிருப்பாங்க. ஈஸ்னோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில் அப்படின்னா இங்க ஒரு நியூட்ரோஃபில் ஒரு ஈஸ்னோஃபில் எப்படி இருக்கும்னு சொல்லி ரொம்ப என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க. சரியா? ரைட். ஒரு ஈஸ்னோஃபில் அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் 108ல ஃபிகர் நம்பர் 11. ரைட். அடுத்தது மாஸ்டர் செல்ஸ். மாஸ்டர் செல்ஸ் அப்படின்னு சொன்னாவே
அந்த வேர்டை யார் சொன்னா அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ட்ரில்ஸ் நம்ம சொல்லக்கூடியது. இட்ஸ் a wide spreading distribution of the brain and endocrine glands and intestine, liver, kidney, lungs எல்லாத்துலயும் இந்த master cells இருக்கும். Master cells, two major types they having. The connective tissue master cell, mucosal master cell. ரெண்டு இருக்குமா, கனெக்டிவ் டிஷ்யூல இருக்குமா, மீகோசால இருக்குமா. மாஸ்ட் செல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே வார்த்தை என்ன வேர்டு அப்படின்னு சொன்னா IgE. சரியா? IgEன்னு என்ன ஞாபகம்? அலர்ஜி. மாஸ்ட் செல்ஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் IgE. அப்ப IgE so bind to that antigen and trigger the signal will be transduction and to induce the release of the some chemical mediators. அது என்ன சார்? இப்ப ஒரு நம்மளுக்கு ஒரு அலர்ஜி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டாச்சு. ஒரு சில பேருக்கு அலர்ஜி வந்து நான் தனியா டைட்டில் இருக்கு சார், ரொம்ப டீட்டெயிலா சொல்ல விரும்பல. இப்ப தனியா ஒரு டாபிக் இருக்கு, அப்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். சரியா? ஏதோ ஒரு இதுல நம்மளுக்கு இன்னைக்கு அலர்ஜி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அலர்ஜில இருந்து நம்மளை யாரு காப்பாத்துவாங்க, நம்மளை வந்து சரி பண்றது யாருன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து அந்த யாரு இம்யூனோகுளோபின் E தான், IgE. அப்ப IgE எப்படி சார்னா இந்த மாஸ்டர் செல்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். இன்னும் நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா படிச்சிருக்க மாட்டோம். கிஸ்டமைன், கிஸ்டமைன் வந்து ஆன்டி கிஸ்டமைன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அலர்ஜி டேப்லெட்லயே அதுல கெமிக்கல் காம்போசிஷன் பாருங்க, ஆன்டி கிஸ்டமைன் தான் போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் அலர்ஜி டேப்லெட்டை நீங்க அதுல கெமிக்கல் காம்போசிஷன் என்ன இருக்குன்னு பாருங்க, ஆன்டி கிஸ்டமைன் தான் இருக்கும். ஆன்டி ஹெப்பாரின், ஆன்டி கிஸ்டமைன். ஸோ இதெல்லாம் வந்து அலர்ஜில இருந்து நம்மளை சரி பண்ணக்கூடியது. அப்ப இது நேச்சுரலா இது வந்து ரிலீஸ் சம் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ். அப்ப இந்த மீடியேட்டர் இன்டியூஸ் பண்றது ரோல் யாருக்குன்னா IgE. அது வந்து அந்த மாஸ்டர் செல்ஸ் தான் அந்த பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் IgE. மாஸ்டர் செல்ஸ் அதோட முக்கியமான ரோல் இருக்கு. சரியா? சோ அப்ப மெயினா மாஸ்டர் செல்ஸ்னா அலர்ஜி, ஹிஸ்டமைன், IgE இதெல்லாம் ஞாபகம். இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின். சரியா? அடுத்து பேசோஃபில். எப்படி நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில் மாதிரி பேசோஃபிலும் ஒரு WBC தான். இட்ஸ் செக்ரீட்டிங் த என்சைமேட்டிக் கிரானியூல்ஸ். இட் கண்டைன்ட் ஹிஸ்டமைன் அண்ட் செரோட்டோனின். இதுவும் the play important role for cell mediated immunity and inflammatory reaction. பேஜ் நம்பர் 109ல ஃபிகர் நம்ம மாஸ்டர் செல்ஸ் கீழே 108ஆம் பக்கத்துல கீழே இருக்கும் சார். 109ஆம் பக்கத்துல அந்த கீழே இருக்கிறது பேசோஃபில். ஒரு பேசோஃபில் செல் எப்படி இருக்கணும் பாக்குறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. பெருசா சும்மா ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? அடுத்தது எரித்ராய்டு ப்ரோஜென்டார் செல்ஸ். இது வந்து RBC. இட் ஆரிஜினேட் ஃப்ரம் தட் எரித்ராய்டு ப்ரோஜென்டார் செல்ஸ் ஃப்ரம் த போன் மேரோ. அப்ப எரித்ரோபயாசிஸ் வேற இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. பிளட் குரூப்ஸ் அல்ல AB அண்ட் O, RH ஃபேக்டர், இது எல்லாமே இந்த ப்ரோஜென்டார் செல்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது MHC, மேஜர் ஹிஸ்டோகம்பேட்டிபிலிட்டி மாலிகூல்ஸ். இதோட முக்கியமான ரோல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இட்ஸ் டிஸ்டிங்விஷ் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் ஆன்டிஜனை ரெகனைஸ் பண்ணும். இப்ப நம்ம பாடியில இது செல்ஃப் நான் செல்ஃப் ஆன்டிஜனா அப்படின்னு ரெகனைஸ் பண்றதுல MHCயோட ரோல் முக்கியமா இருக்கு. அதுல முக்கியமா CD8, நான் ஏற்கனவே சொன்னேன், CD8, CD4 திரும்பவும் சொல்றேன், அழிச்சிட்டேன் நானு. சரியா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். CD8 அண்ட் CD4. சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், CD8னா CD4னா class 2 na MHC class 2. CD4 cells will be recognized that antigen presenting by the antigen presenting cell on MHC class 2 molecules. இங்க வந்து class 1 molecule. சரியா? இதுலயே வந்து நம்ம ஹியூமன்ல நான் என்ன சொன்னேன், HLA human leukocyte antigen class 1, class 2, class 3 அப்படி நிறைய இருக்குது. 3 molecule இருக்குது. So the molecule the protein expressed that MHC complex. இது mostly medical significantly the MHC molecule ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. சரியா? ரைட். அடுத்தது காம்ப்ளிமெண்ட் சார். காம்ப்ளிமெண்ட் அடுத்த டைட்டில். சரி, இது இம்யூனாலஜில வரக்கூடிய அது மேக்ரோபேஜ் மாதிரி இது ஒரு முக்கியமானது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் நம்ம சிம்பிளா C அப்படின்னு சொல்லுவோம். The complex group of the serum protein or glycoprotein in man. Complement contain a 19 complement protein is there. 19 காம்ப்ளிமெண்ட் இருக்கான். சீன் சொன்னாவே அது காம்ப்ளிமெண்ட் அர்த்தம். அப்ப 19 என்ன சார்னா C1 to C19 இவ்வளவு காம்ப்ளிமெண்ட் இருக்குது. சரியா? 2019 TRB தான் சார் போட்டு இந்த காம்ப்ளிமெண்ட் இன்டர்லூக்கிங் அதெல்லாம் போட்டு ரொம்ப டீப்பா கேட்டாங்க.
ரொம்ப டீப் 2019 இயர். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. சார் நீ கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எக்ஸிட் ஆக வேண்டாம். அதுக்கடுத்து சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்லணும். உடனே எக்ஸிட் ஆயிடுறாங்க. சரியா? ரைட். ஸோ இதுல சி அதாவது 1ல இருந்து C19 காம்ப்ளிமெண்ட் 1 to 19 வரைக்கும் இருக்கும். சரியா? ஸோ த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் இட்ஸ் அ ஜைமோஜன் மாலிகூல்ஸ். ஜைமோஜன் உங்களுக்கு தெரியும். ஜைமோஜன் சொன்னோன்னே என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க. anyone? Inactive form of enzymes one. Yes. Yes. Very good. enzyme. Very good. Inactive enzyme that are pro-enzyme. TRB ல கேட்ட கொஸ்டின். UG, PG ரெண்டுலயுமே கேட்ட கொஸ்டின். Physiology unit. Zymogen. We picked out the inactive enzyme அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். ஆன்சரு ஜைமோஜன் தான் சார் கொடுத்தாங்க. நான் CSIலையும் கேட்டிருக்காங்க சார் இந்த கொஸ்டின். TRBலையும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஜைமோஜன் தான் வரும். நான் ஏற்கனவே பிசியாலஜி நடத்தும் போது சொல்லியிருக்கேன். ஜென்னு முடிஞ்சாலே இன்ஆக்டிவ் என்சைம், இல்லைன்னா ப்ரோன்னு ஆரம்பிச்சாலும் இன்ஆக்டிவ் என்சைம் தான். அதான் ப்ரோ என்சைம். ஜென்னு முடிஞ்சா சஃபிக்ஸ் ஜென் அப்படின்னு முடிஞ்சா. இதே இது ஏஎஸ்சியில முடிஞ்சா என்சைம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரோட்டியேஸ், கார்பாக்சி பெப்டிடேஸ், அமைலேஸ், ஏஎஸ்சி. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் பிசியாலஜியில் சொல்லியிருப்பேன். இட்ஸ் அ ப்ரோ என்சைம். ஜைமோஜன் இஸ் a ப்ரோ என்சைம். இட்ஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசம். மூணுலுமே இது காம்ப்ளிமெண்டோடைய ரோல் உண்டு. ஃபர்ஸ்ட் லைனு ஒர்க் ஆகுமா, செகண்ட் லைனு, தேர்ட் லைனு. ஸோ காம்ப்ளிமெண்ட் ரெசெப்டார்ஸ் லாட் ஆஃப் CR1, 2, 3, 4 present in the neutrophil, eosinophil, B cells attached to that CD4 and the killer cells. இது போதும். காம்ப்ளிமெண்ட் பொறுத்தளவு இது மட்டும் போதும். ரைட். அடுத்தது என்ன சொன்னா சைட்டோகைனின். சைட்டோகைனின் இன்னொரு பேரு இன்டர்லூக்கிங் சார். நீங்க ரெண்டு வேற ரொம்பவே நினைச்சிட்டு இருக்காங்க சார். சைட்டோகைனினும் இன்டர்லூக்கிங் ரெண்டும் ஒண்ணுதான். மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது வேற இது வேற நீங்க நினைக்க வேண்டாம். சைட்டோகைனின் அண்ட் இன்டர்லூக்கிங். சரியா? ரைட். ஸோ இதுல வந்து the lymphocytes are secreted that glycoprotein molecule in response to that appeared that in interaction the glycoproteins ஒரு அது வந்து made up of carbohydrate and protein. எது? இன்டர்லூக்கின் ஆர் சைட்டோகைனின். அதுக்காக அது கிளைகோப்ரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். சரியா? புரோட்டீன்ல ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கிற மாதிரி. ஸோ இன்டர்கைனிஸ் இட்ஸ் ப்ரொமோட் த செல் growth, செல்லுலார் growth அண்ட் இம்யூன் காம்பனன்ட் செல்ஸ். இன்டர்லூக்கிங்ஸ் ஆர் நேம். அது இன்டர்லூக்கிங்ல நிறைய இன்டர்லூக்கிங் பொறுத்தவரை அப்ரிவியேஷன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? IL இப்படி சொன்னாலே இன்டர்லூக்கிங். நான் என்ன சொன்னேன்? சின்னு சொன்னா காம்ப்ளிமெண்ட்னு சொன்னேன். சரி, ஒவ்வொன்றுக்கு அந்த MHC எல்லாம் APC எல்லாமே இம்யூனாலஜி பொறுத்தளவு அப்ரிவியேஷன் ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்பான்ஷனோட ஆப்ஷன் இருக்கும், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. வெறுமனே IL1 அப்படின்னு கொடுத்துருவாங்க. IL1ல இருந்து IL15 வரைக்கும் இருக்கு. இன்டர்லூக்கிங் 1, 2, 3, 4, 15 வரைக்கும் இருக்கு. The first cytokinin. சரியா? It's identified that Isaac and the Lieberman இவங்கதான் முத ஐடென்டி பண்ணாங்களா ரெண்டு சயின்டிஸ்ட். சரியா? சோ இது சைட்டோகைனின் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம்னா ஆன்டிவைரல் ஏஜென்ட் ஞாபகம் வந்துடணும். ஏன்னா ஆன்டிவைரல் சொன்ன உடனே இன்னொன்னு தானே சார் ஞாபகம் வரும். எது உங்களுக்கு தெரியும்? இட் இஸ் ஆன்டிவைரல் புரோட்டீன் தட் இஸ் கால்ட் இன்டர்ஃப்ரான். இன்டர்ஃப்ரான் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரியா? இன்டர்ஃப்ரான் வந்து ஆன்டிவைரல் ஏஜென்ட். ஸோ அதுல முக்கியமா என்ன இன்டர்ஃப்ரானுக்கு அப்ரிவியேஷன் தெரிஞ்சுக்கணும் சார். இது வந்து காமா IFN ஆப்ஷன் இப்படித்தான் கொடுப்பாங்க. இன்டர்ஃப்ரான் அப்படின்னு இருக்காது. எப்படி இன்டர்லூக்கிங் சொல்றோமோ IF. சரியா? இதுல ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இன்டர்ஃப்ரான்ல காமா இன்டர்ஃப்ரான் செக்ரீட்டட் பை T செல்ஸ் கேட்கலாம் கொஸ்டின். காமா இன்டர்ஃப்ரான் தான் T செல்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும். certain interleukins possess that interferon சொன்னாவே வைரஸை கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ இட் வில் பி ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டிஸ். டியூமரை கில் டியூமர் வந்து வைரஸ் தானே. அதுமாதிரி இதுக்கு என்ன சொன்னா டியூமர் நெக்ரோசிசிங் ஃபேக்டர். டியூமர் நெக்ரோசிசிங் ஃபேக்டர் எது? அது டியூமர் நெக்ரோசிங் ஃபேக்டர். இது வந்து காமா வந்து T செல். டியூமர் நெக்ரோசிங் ஃபேக்டர் வந்து என்னன்னா ஆல்பா இன்டர்ஃபான். இல்ல ஆல்பா டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர். இன்டர்ஃபான்ல ஜென்ரலா தான் சொல்லுவாங்க வைரஸை கில் பண்ணக்கூடியது. சரியா? டியூமர் அதுல டியூமர் ஏன் சொல்றாங்கன்னா டியூமர் வந்து ஒரு வைரஸ் மாதிரி, அதுக்காக அப்படி சொல்றாங்க. ரைட். டிஃப்ரெண்ட் இன்டர்லூக்கின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த டிஃப்ரெண்ட் செல்ஸ்.
இதுல என்னென்ன செல்ஸ் எல்லாம் என்ன டைப் ஆஃப் இன்டர்லூக்கிங், இது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஒரு இடத்துக்கு 2 இடம் ரீட் பண்ணி விடுங்க, பாத்துக்கலாம். இப்ப மேக்ரோபேஜ்னு எடுத்துக்கிட்டா, ஏன்னா கண்டிப்பா நான் 1 or 2 கொஸ்டின் நான் கண்டிப்பா கேட்பேன் சார், அதுல டவுட்டே கிடையாது. சரியா? இல்ல நீங்க இந்த ஏரியாவில நீங்க படிக்க மாட்டீங்க. டிஆர்பில கேட்கறாங்களோ கேட்கலையோ நான் கேட்பேன், பேர் நான் சொல்லிட்டேன் நான். சரியா? சோ அப்ப மேக்ரோபேஜ் பொறுத்தளவு செக்ரீட் தட் இன்டர்லூக்கிங் 1, 6, 12 and tumor necrosis factor. CD4 helper cells, TH1 cells, it produce the interleukin 2, gamma interferon and beta interferon. Other CD4 T helper cell 2 cells, it secrete that interleukin 4, 5, 9, 10. I mean interleukin 4, it's responsible for the growth and the proliferation of B cells. I mean cytokinin produced from the lymphocyte, mostly the lymphocyte secrete that cytokinase ன்னு சொல்லப்படுகிறது. A lot of property இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. சைட்டோகைனினோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ்னா இட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு தி இம்யூன் ஸ்டிமுலஸ். Cytokinin, it will act as a cell that secrete that autocrine actions, nearby that paracrine actions, distance in the endocrine actions ன்னு சொல்றோம். எந்த இடத்துல அது ஆக்ஷன் நடக்குதோ அதை வச்சு ஒரு 3 பேர் வச்சிருக்காங்க சார், வேற ஒன்றும் கிடையாது. இட்ஸ் இது சைட்டோகைனினோட அசோசியேட் ரிலேட்டட் அபவுட் சில டிசீஸ் என்ன சொன்னா பாக்டீரியல் செப்டிக் ஷாக், பெனின் டியூமர், சாகாஸ் டிசீஸ், இதெல்லாம் வந்து அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் த cyto related உள்ள cells and associated some tissues. அதுக்கு வந்து பேஜ் நம்பர் 13ல இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்தை ஃபுல்லா ஒரு சம்மரியா கொடுத்திருப்பாங்க, அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? So these are the important points regarding that cytokine immune component cells and associated tissue. So ஒரு கொஸ்டின் வரலாம். இவ்வளவு நேரம் ஒரு கொஸ்டின் நடத்திருக்கேன். இவ்வளவு நேரம் நடத்தினதுல ஒரு கொஸ்டின் வர்றது வாய்ப்பு இருக்கு. அத மெயினா மேக்ரோபேஜை நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ரோபேஜ் நல்லா பார்த்துக்கணும். சரியா? ரைட். இப்ப அடுத்த டைட்டில் நம்ம சிலபஸ்ல உள்ள 2 டைட்டில். ஒண்ணு வந்து என்னன்னா டி செல் அண்ட் பி செல், இவ்வளவுதான் டைட்டில் கொடுத்திருப்பாங்க. அது கீழே ஒரு டைட்டில் என்ன இருக்கும்னா ஹியூமரல் அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். ஹியூமரல் இம்யூனிட்டின்னு இது ஏற்கனவே சொன்னதே தான் திரும்ப நான் சொல்ல போறேன். ஹியூமரல் இம்யூனிட்டி அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு 2 டைட்டில் இருக்கும் சார். ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா ஆன்டிபாடி, பர்டிகுலரா ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, பி செல். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம். ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொன்னோன்னே டிஸ்ட்ரிபியூஷன் கூட இம்யூனிட்டி. எஸ் சார், ஒரு டவுட் சார். நம்ம சிலபஸ்ல இம்யூனோகுளோபின் மாலிகுல்ஸ் ஆஸ் ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு அது இம்யூனோகுளோபின் மாலிகுல் வந்து ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எப்படி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணீங்களா? இம்யூனோகுளோபின் ஹேஸ் ஆன்டிஜனா அட்ஜுவன்ஸ்க்கு அப்புறம் இம்யூனோகுளோபின் மாலிகுல்ஸ் ஆஸ் ஆன்டிஜென் அந்த லாஜிக்கலாவே இல்ல நம்ம இங்க பார்க்க முடியாது. அவ வந்து என்ன சொல்லியிருக்கான்னா சில லாஜிக் சிலபஸ் வந்து அப்படியே லாஜிக்கலாலாம் இருக்காது. இதுல வந்து இம்யூனோகுளோபின் ஆன்டிஜன் இந்த 2 டீட்டெயிலா பார்க்க. ஏற்கனவே ஆன்டிஜன் ஒரு டைட்டில் கொடுத்திருப்பாங்க, சம்மதம் இல்லாம சில டைட்டில் எல்லாம் இருக்கும். பட் நம்ம அதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ராவே நான் சொல்லிடுவேன். ஆஸ் ஆன்டிஜன்னா இம்யூனோகுளோபின் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அது தனியா ஒரு டாபிக்கே வரும். ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் சொல்லிட்டு நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம். ஆன்டிஜன் தனியா நம்ம பார்த்துறோம், இம்யூனோகுளோபின் தனியா பார்த்துறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட். சோ இப்ப அடுத்து ஹியூமரல் இம்யூனிட்டி, அடுத்தது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இருக்குது. கூட ஒரு 10 நிமிஷம் எடுக்கலாமா கிளாஸ்? தாராளமா. சரி, ரைட். ஓகே. சோ ஹியூமரல் இம்யூனிட்டி மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா 2 பார்க்க முடியாது. அது ஏற்கனவே சொன்னதுதான், நான் புதுசா ஒண்ணு சொல்ல போறது கிடையாது. ஆல்ரெடி இதை பத்தி ரொம்ப தடவை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த டைட்டில் வரும்போது இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன இம்பார்ட்டன்டோ அதை மட்டும் சொல்லிடுறேன். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ரைட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன வரும் இதுல இந்த டைட்டில்ல ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னாவே இட் இஸ் மீடியேட்டட் பை பி செல். இதான் சார் கொஸ்டின். ஹியூமரல் சொன்னாவே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2 வார்த்தை ஞாபகம் வரணும். ஒண்ணு வந்து என்னன்னா
ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஞாபகம் வரணும். இன்னொரு வேர்டு என்ன ஞாபகம் வரும்னா பி செல் ஞாபகம் வரணும்னு சொல்லியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள் இதான் சார் கேட்காங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. சரியா? ரைட். இட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு த செகண்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அப்ப பி செல்ஸ் சொன்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? த ப்ரொடியூஸ் தட் ஆன்டிபாடி. பி செல் கண்டைன் வேரியஸ் மார்க்கர் சிடி மார்க்கர்ஸ் ஹேவிங் அண்ட் ரிசப்டார்ஸ். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பி செல் சொன்னாவே நம்ம ஆன்டிபாடின்னு சொல்லிட்டேன். ஆன்டிபாடினாவே அந்த 5 ஆன்டிபாடி கேம் டின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாமே வரும். ஸோ கியூமரல் இம்யூனிட்டி த வேரியஸ் மெக்கானிசம் த பாத்வேஸ் தட். அதுல டெவலப்மெண்ட் ஆஃப் த பி செல்ஸ் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் ரொம்ப டீப்பா இருக்கும் மெட்டீரியல். நான் சொல்றது மட்டும் பாருங்க, மத்தாலும் சும்மா ரீட் பண்ணி விடுங்க. ஜீன் லெவல்ல சொல்லியிருப்பேன், அந்த அளவுக்கு தேவைப்படாது நம்ம பிஜி ஸ்டாண்டர்டுக்கு. சரியா? அடுத்தது த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடி அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஜி இம்யூனோகுளோபின் அப்படின்னா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப டீட்டெயிலா ஹியூமரல் இம்யூனிட்டியில ஃபர்ஸ்ட் டைட்டில் என்னன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் பி செல்ஸ். ஒரு பி செல் எப்படி டெவலப் ஆகுது, அது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன் அந்த அளவுக்கு தேவையில்லை, ஜீன் லெவல்ல நான் சொல்லியிருக்கோம். அப்ப பி செல்ஸ் வில் பி ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த ஹெமட்டோபயாட்டிக் ஸ்டெம் செல்ஸ். த ஏர்லியஸ்ட் செல்ஸ் எதுனா ப்ரீ பி செல்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீ, நீங்க பேஜ் நம்பர் 115ல பாருங்களேன். அந்த பி செல்ஸ் டெவலப்மெண்ட் ஃப்ரம் த ஸ்டெம் செல்ஸ் டு மெச்சூர் பி செல். ஒரு பி செல் எப்படி ஃபார்ம் ஆகும்னா அந்த ஏ டயக்ராம்ல இருந்து ஜி டயக்ராம் வரைக்கும், அவ்வளவுதான் சார். உடனே பி செல் ஸ்டெம் செல்ஸ்ல டக்குன்னு ஒரு பி செல்லாம் வராது. எப்படி ஒரு பேபி கொஞ்சம் கொஞ்சமா 10 மாசம் வளருதோ அந்த மாதிரி தான் பி செல்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏர்லி ப்ரோ பி செல்ஸ். During that maturation of B cells undergo that immunoglobulin gene rearrangementலாம் நடக்குமா, அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. IgM antibodies expressed over the surface of the pro B cells, it become a pre B cells. அதுக்கு அடுத்த அதெல்லாம் pre B cell pro B cellsலாம் ஒரு immature B cells. இது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி மெச்சூர் பி செல்ஸா மாறும். சரியா? அததான் ஃபிகர். இதுல ஃபிகர் நம்பர் 2, 3, 4 அதுல 116 பக்கம், 117, 118 இதெல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க, பயப்படாதீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன். இந்த 118 பேஜ் நம்பர் 118ல பார்த்தா என்ன சார் ஏதோ மாலிகுலர் பேசிஸ் மாதிரி என்னென்னமோ ஜீன் லெவல்ல கொடுத்துருங்க, இதெல்லாம் ஒன்றும் வராது. பிறகு சார் ஒரு பேஜை வேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கிடைக்காது. ஏன்னா நம்ம இதையும் ரீட் பண்ணி படிக்கிற ஆளுங்க நம்ம குரூப்ல இருக்கீங்க, ஒரு ஸ்டாஃப் இருக்கீங்க. அப்ப சார் இதெல்லாம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல. அதுக்காக தான் சும்மா ரீட் பண்ணி விடுங்க, தப்பு கிடையாது. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் நீங்க பாருங்க. சரியா? ரொம்ப டீட்டெயிலா 118ஆம் பக்கம் வரைக்கும் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க போதும். ஃபர்ஸ்ட் டைட்டில் இதுதான், என்னது? டெவலப்மெண்ட் ஆஃப் பி செல். ஒரு பி செல் எப்படி டெவலப் ஆகுது ஜீன் லெவல்ல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. செகண்ட் டைட்டில் 119 பேஜ் நம்பர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடி. ஒரு ஆன்டிபாடி எப்படி ப்ரொடக்ஷன் நடக்கும், ஏற்கனவே சொன்னதே தான் திரும்பவும் சொல்ல போறேன், புதுசா ஒண்ணும் கிடையாது. ஸோ அப்ப இதுல பி செல்ஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல 2 பி செல்ஸ் ஃபார்ம் ஆகல. த ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் பி செல். என்ன சார் இப்பதான் என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி, ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் பிளாஸ்மா செல் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப பி செல் சொல்றீங்களே சார். நான் திரும்பவும் சொல்றேன், ஆப்ஷனை பார்த்துட்டு ஆன்சரை கிளிக் பண்ணுங்க. அப்ப இங்க பி செல் இருக்கேன் சார், நான் பி செல் ஆப்ஷன் போடக்கூடாதா? ரைட். அப்ப பிளாஸ்மா செல் இல்லைன்னு போடுங்க. சரியா? சோ ஆஃப்டர் தட் என்கவுண்டரிங் வித் த பேத்தோஜன், ஒரு பேத்தோஜன் உள்ள என்டர் ஆன உடனே the B cell become activated. சரியா? B cell ஆக்டிவேட் ஆகும். நல்லா கவனிங்க. B cell ஆக்டிவேட் ஆன பிறகு it transferred into the plasmocyte. ஒரு B cell தான் என்னவா மாறும்னா பிளாஸ்மோசைட்டா மாறும். என்ன சார் இந்த வார்த்தை புதுசா இருக்கு? Nothing, that is called plasma cell. B cell ஆக்டிவேட் ஆன உடனே transferred into the plasma cells. அதுல CD4 cell to help that. அதுல B cells ஆக்டிவேட் பண்றதுக்கு எந்த செல் தேவைப்படும்னா CD4 cells தேவைப்படுமா. B cells will be activation. After activation of the B cell, the production of that polyclonal antibody. அப்ப நிறைய ஆன்டிபாடியை உருவாக்குமா. The various aspects, the polyclonal antibody. So B cells will be activated and cross-linked to the surface of antigen, antibody with antigen. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா B cell வந்தோன்னா mature B cell it become activated and at the surface of the IgM antibody to bind the protein and a lot of pathogens. Page number 119ல அந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆற மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க அந்த டயக்ராம்ல. The cross linked the surface of IgM antibody with antigen. ஒரு ஆன்டிபாடி, நான் IgMனு ஏன் சொல்றோம்னா ஒரு ஆன்டிபாடின்னு சொல்றதுதான் IgMனு சொல்லியிருக்கோம். ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி எப்படி ஜாயிண்ட் ஆகுது. சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
இப்படி ஒய் ஷேப்ல இப்படி இருந்தா ஆன்டிஜன் வந்து பாருங்க கரெக்டா இந்த ஹெவி செயின்லயும் பைண்ட் ஆகும், லைட் செயின்லயும் பைண்ட் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். அந்த படத்துல பாருங்க, நல்லா நீ கிளியரா பார்க்கலாம், ரொம்ப கிளியரா பார்க்கலாம். அதுல ஆன்டிஜன் அந்த மேல அந்த ஹெவி செயின்ல லைட் ஜென்னோட பைண்ட் ஆகிற மாதிரி. சரியா? ஸோ த பைண்டிங் ஆஃப் ஆன்டிஜன் வித் IgM ஆன்டிபாடி த கம்யூனிகேட்டட் இன்டு தட், அது வந்து பி செல்ஸோட கம்யூனிகேட் பண்ணுது. அது கம்யூனிகேட் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பேஜ் நம்பர் 120 பாருங்க. அதே டயக்ராத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வர்றாங்க. அதான் டயக்ராம், நிறைய டயக்ராம் இருக்கும். ஃபிகர் நம்பர் 8ல 7ல ஒரு டயக்ராம் இருக்கும். அடுத்தது ஃபிகர் நம்பர் 6, 7, 8 அதெல்லாம் அதோடைய டயக்ராத்தோட கண்டினியூஷன் தான். நீங்க சும்மா அந்த டயக்ராத்தை மட்டும் பாருங்க, வேற ஒண்ணும் அதுல பெருசா ஒண்ணும் வேண்டாம். சரியா? ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணி. எஸ் சார், அப்ப பிளாஸ்மோசைட்ஸ் இம்மெச்சூர் பி செல்ஸ்னு சொல்லலாமா சார்? இல்ல, அது வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து நான் அந்த ஒரு டயக்ராம் நான் காமிக்கிறேன். பிளாஸ்மா செல்ஸ் வந்து கடைசியில வந்து அதுதான் சிந்தேசிஸ் பண்ணும். பிளாஸ்மா செல்ஸ் இல்லைன்னா பி செல்ஸுக்கோ அதுக்கு நீங்க ஆப்ஷன் கொடுங்க. மற்றபடி அது வந்து இம்மெச்சூர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல இருந்து தான் சிந்தேசிஸே நடக்கும். பிளாஸ்மா செல்ஸ்ல இருந்து அந்த குளோன் ஒரு வார்த்தை சொன்னோம் பாத்தீங்களா, அது எங்க இருந்துன்னா அந்த பர்டிகுலர் பாலிக்ளோனல் ஆன்டிபாடி இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் எப்போ இந்த பாலிக்ளோனல் ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும்னா பி செல் எப்ப ஆக்டிவேட் ஆகுதோ, அப்ப பி செல் பி செல்ஸ் சொன்னா நம்ம அது ஆக்டிவேட் ஆகலன்னு தான் அர்த்தம். ஒரு மெச்சூர் ஆன பி செல் தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ தட் பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ஆர் ஃபார்ம். அதுதான் நீங்க மெயின். அதான் அந்த ஆப்ஷனை நீங்க பார்த்துட்டு ஆன்சர் கிளிக் பண்ணுங்க. ரைட். ஸோ த பி செல் ஆக்டிவேஷன் அண்ட் கிராஸ் தட், அதை நான் சொல்றேன். இந்த ப்ரோலிகேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் இன்டு த பி செல் இன்டு, அதாவது பி செல் தான் மாறுபாடு அடையும். தமிழ்ல சொன்னா எப்படி மாறுபாடு அடையும்? பிளாஸ்மோசைட்ஸ் ஆர் பிளாஸ்மா செல்ஸ் that which we secrete that antibody. அப்ப அந்த பிளாஸ்மோசைட்டோ பிளாஸ்மா செல் தான் ஆன்டிபாடி செக்ரீட் பண்ணும். இதெல்லாம் பேஜ் நம்பர் 120 or 21ல இருக்கும், பாத்துக்கோங்க. ரைட். அந்த ஆன்டிபாடி இந்த ரெஸ்பான்ஸ் டு த தைமஸ் டிபெண்டன்ட் தைமஸ் இண்டிபெண்டன்ட் செல்ஸ், அதெல்லாம் சும்மா நீங்க ஒரு ரீட் பண்ணி விடுங்க சார். 122ஆம் பக்கத்து 121, 122 அதெல்லாம் பெருசா ஒண்ணு, சும்மா டைட்டில் மட்டும் பண்ணுங்க, உள்ள கூட ஒன்றும் பெருசா முக்கியம் கிடையாது. சரியா? தைமஸ் டிபெண்டன்ட் ஆன்டிபாடிஸ், சொமாட்டிக் ஹைப்பர் மெச்சுரேஷன் அப்படின்ட்டு ஒரு 4 டைட்டில் கொடுத்துருக்கு பாருங்க. அதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க, ரொம்ப முக்கியமான கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஜஸ்ட் 123, 124 மட்டும். ஓகேவா? ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க போதும், ரொம்ப போட்டு அதுல ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அதுல தேர்ட் பாயிண்ட் வந்து இப்போ வந்து ஒரு பேசிக்கா என்ன சொல்ல வரோம்னா, ஒரு ப்ரீ பி செல்ஸ்ல வந்து மெச்சூர் பி செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, மெச்சூர் பி செல்ஸ்ல இருந்து பிளாஸ்மா செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதுல இருந்து ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுது. அப்ப எஃபெக்டார் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு ஆன்டிபாடி ஒரு எஃபெக்டிவா இருக்கணும், ஒரு இம்யூனோகுளோபின் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, that immune component cells that's neutralize that antigen associated with antibody in various way. ஒரு ஆன்டிஜன் ஒரு ஆன்டிபாடியோட ஜாயிண்ட் ஆகணும், வேற வேற வழியில நிறைய வேஸ் இருக்குது. அப்ப இந்த ப்ரொடக்ஷன் அகைன்ஸ்ட் தட் பிளட் பாண்ட் அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் பேத்தோஜன்ஸ் மீடியேட்டட், இதுல நிறைய அந்த 5 டைப் ஆஃப் ஆன்டிஜன் தான் சார் இன்வால்வ் ஆகும். இது நம்ம ஏற்கனவே இம்யூனோகுளோபின்ல ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துட்டோம். அந்த 5 டைப் ஆஃப் ஆன்டிபாடி IgM, GA 124ஆம் பக்கத்துல இருக்கு பாருங்க. IgA, IgG transported to that across the epithelial barrier of that providing the immunity. Title மட்டும் பாருங்க, மத்தபடி எல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் வேண்டாம். அதுமாதிரி high affinity of that IgG neutralize into the some toxic substance IgG. A role of that FC receptor for antibody. அது என்ன சொன்னா neutralize that antigen. 125ஆம் பக்கத்துல இருக்கும் பாருங்க, அந்த கீழே உள்ள டயக்ராம்ல. சரியா? So and there is a phagocytic functions also is that. அப்ப high affinity of that FC receptor, the most cells are basophils, it will be activated into that. And the IgE, IgM அது ஃபுல்லா அடுத்தது ஆக்டிவேட் பண்ணி நிறைய ரிசெப்டார்ஸ் மூலம், FC ரிசெப்டார் மூலம் நிறைய NK cells to kill that and destroy that antibody are coated with that antibodies and complements mediated the kill that antigen, it's bounded into that antigens. So இதெல்லாம் என்ன சார் சொல்ல 125 126ஆம் பக்கத்துல இது எல்லாமே ஆன்டிபாடிக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள், அவ்வளவுதான். அப்போ நம்ம கான்செப்ட் என்ன, ரொம்ப டீட்டெயிலா உங்க ஹியூமோரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னாவே ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, பி செல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணு பி செல்ஸ்னா அப்புறம் ஒரு பி செல் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த பி செல்ஸ் வந்து ப்ரீ பி செல்ஸ்ல இருந்து மெச்சூர் பி செல் ஆகுது, அது ஒரு ஆன்டிஜனோட ஜாயின் பண்ணும் போது தான் ஆக்டிவேட் ஆகுது. அது வரைக்கும் பி செல்லாவே தான் இருக்கும். எப்ப ஆக்டிவேட் ஆகுதோ
அந்த ஆக்டிவேட் ஆன பிறகுதான் இந்த பிளாஸ்மா செல்ஸ் வில் பி நம்பர் the proliferation will be occurs into that. நிறைய அடுத்தடுத்து நிறைய proliferations will be occurs that. Okay. ஸோ அப்போ அது நிறைய ஃபார்ம் ஆக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாஸ்மா செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுல இருந்து சிந்தேஸ் ஆகுது. இதுல பாருங்களேன், இப்ப இந்த பி செல்ஸ்ல பாருங்க, பிளாஸ்மா செல் அண்ட் மெமரி பி செல்ஸ் அப்படின்னு 2 டைட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த ஆன்டிபாடி வந்து இந்த பி செல்ஸ் தான் இந்த பிளாஸ்மா செல்ஸையும் ஃபார்ம் ஆகுது. இந்த பிளாஸ்மா செல்ஸ்ல இருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகும், ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். இதே மெமரி பி செல்ஸும் இதுதான் இந்த குளோனிங் சொல்றோம். நிறைய காப்பீஸ் ஆஃப் குளோனிங் தட் மெமரி பி செல்ஸ். எதுக்கு சார் மெமரி பி செல்ஸ்னா, இது எப்ப சார் இது நடக்கும்னு கேட்டா, ஒரு ஆன்டிஜன் உள்ள வரும்போது தான் இந்த விஷயம் நடக்கும். அப்ப சேம் தி ஆன்டிஜன் திரும்ப வரும்போது ஏற்கனவே அந்த மெமரி பி செல்ஸ் டக்குன்னு உடனே ஆன்டிபாடி வந்து சிந்தேஸ் பண்ணுமா. அதுக்காக தான் மெமரி பி செல்ஸ். இந்த பிளாஸ்மா செல்ஸ் வந்து ஆன்டிபாடி ஃபார்ம் ஆக முடியாது. சரியா? ஸோ இதுல நிறைய ஒரே டைப் ஆஃப் ஆன்டிபாடி, மோனோகுளோனல் ஆன்டிபாடி அந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஆகும். இவ்வளவுதான் உள்ள விஷயங்கள். ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி தான் இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு அதுல நெக்ஸ்ட் பேஜ் 127 அதுல சம்மரி கொடுத்துருக்கோம். அது நீங்க சம்மரி எல்லாம் சும்மா இதெல்லாம் உள்ள விஷயங்கள் ஃபுல்லா ஒரு முக்கியமான கீவேர்ட்ஸ் இந்த சம்மரி மட்டும் கொடுத்துருக்கேன். அது நீங்க சம்மரி நீங்க பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். ஆல்மோஸ்ட் டைமும் உங்களுக்கு ஆயிடுச்சு. சரியா? ஸோ 1 minute. இன்னைக்கு இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி நெக்ஸ்ட் கிளாஸ் நடத்துறேன். இன்னைக்கு இதோட கிளாஸ் போதும். ஓகேவா? ரைட். தேங்க்யூ. 1 minute வெயிட் பண்ணுங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தரான்னு சொன்னீங்க. எஸ்